வந்து வார்த்தையை கேளுங்க. காலை ஆராதனை மாலை ஆராதனை செய்திகள் வந்து நெட்ல இருக்கிறது. காலை ஆராதனை எவ்வளவு முக்கியமோ அதே போல மாலை ஆராதனை முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே மாலை ஆராதனையில் வந்து கர்த்தரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை தியானித்து இந்த நாளை முழுசுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கும் பொழுது, அவரை நம்ம ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பதாக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். யாக்கோபுக்கு அருளின அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். இப்பொழுது யாக்கோபை குறித்து தான் தியானிக்கிறது. இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு நல்லவராக யாக்கோபுக்கு இருந்தார் என்பது நமக்கு தெரிகிறது. God is good to Jacob. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஏன் யாக்கோபுக்கு நல்லவராக இருந்தார் என்றால் யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். He was an elect. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் பெயர் கிறிஸ்தவர்களாக இராதபடி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பிறந்த நாள் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் கர்த்தர் உங்களை வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவத்திலும் அவர் கூட இருக்கிறார். உங்களை அவர் பாதுகாக்கிறார், உங்களை கைட் பண்ணுகிறார், உங்களை எப்பொழுதும் வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறார். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தேன் என்றால் நான் வந்து ஒரு பேருக்கு ஒரு ஊழியக்காரனாக இராதபடி தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இருப்பேன் என்றால் நான் பிறந்த நாள் முதல் கொண்டு கடைசி வரைக்கும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை எப்படி சொல்ல முடியும்? ஜாக்கப் நமக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறார். பிறக்கும் பொழுதே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுதே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஏசாவை எதிர்த்து அவர் யாக்கோபை சிறையிட்டார். மூத்தவன் இளையவனுக்கு சேவை செய்வான். அவனை குறித்து சொல்லப்பட்டது, அவனுடைய குறைகள் இருந்தது, அவனுடைய சில காரியங்கள் கர்த்தருக்கு தெரியவில்லாத காரியங்கள் இருந்தது. ஆனாலும் அதெல்லாத்திலிருந்து அவனை விடுவித்து அவனை பசுத்தப்படுத்தி அவனை பெர்ஃபெக்டா மாற்றி இதோ அவனை வந்து மகிமையில கொண்டு சேர்க்கும் வரைக்கும் கர்த்தர் அவனை கைவிடலை. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதுதான் நம்ம வந்து இதோ நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை ஜாக்கப் வந்து சொல்ல முடியும், நாமும் சொல்ல முடியும். அல்லேலூயா. இந்த பைபிள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற மனநாட்டிக்காக எழுதப்பட்டிருக்கிறது. The entire Bible was written for this hour. இந்த முழு வேத புத்தகமும் நமக்காக எழுதப்பட்டிருக்கு. யாருக்கு? முடிவு காலத்தில் வாழ்கிற மக்களுக்காக எழுதப்பட்டிருக்கு. 1:10-11. இவையெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இதோ உலகத்தின் முடிவு காலத்திலே இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி. உலகத்தின் முடிவு காலத்திலே லுத்தர் இல்லை, பவுல் இல்லை, இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவு காலத்தில் ஜீவிக்கல. நம்ம தானே உலகத்தின் முடிவு காலத்தில் ஜீவிக்கிறோம். அல்லேலூயா. அந்த முழு வேத புத்தகமும் நம்மை பற்றி எழுதியிருக்கு. அது ஜாக்கப் அல்ல, அது உங்களை பற்றி எழுதியிருக்குது. அல்லேலூயா. அவர்களெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அதெல்லாமே ஒரு அடையாளமாக, ஒரு உதாரணமாக அவருடைய வாழ்க்கையில நடந்தது. அது நம்மை பற்றி எழுதியிருக்கிறது. ஆமென். இந்த கடைசி காலத்துல எல்லா காலமும் மறுபடியும் இங்க வருகிறது. கீழே போட்ட வித்து மேல வருது, மல்டிபிள் ஃபார்மா வருது. ஜெனிசிஸ் வந்து புக் ஆஃப் ஜீன்ஸ், அது வந்து வித்துக்களின் புஸ்தகம் ஆயிருக்குது. இப்பொழுது ஹார்வெஸ்ட் டைம் வந்திருக்கோம். முடிவு காலம் ஹார்வெஸ்ட் டைம், அறுவடை நேரம். இப்பொழுது கீழே போட்ட வித்து மேல வந்திருக்கு. அதே போல நோவா காலம் இப்பொழுது இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. இதோ சோதமின் காலம் இப்பொழுது இங்கே இருக்கிறது. The days of Sodom are here. The time of Elijah is here. எலியாவின் நாள் இப்பொழுது இருக்கிறது. ஆமென். கர்த்தர் எலியாவை அனுப்பி இருக்கிறார். ஆமென். முதலாம் யாத்திரை, மோசஸ் முதலாம் யாத்திரையை கொண்டான். முதலாவது பிரயாணம் அது இப்பொழுது நமத்தில் இருக்கிறது. யோசுவா வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோத்திரங்கள் வாரியாக பங்கு வைத்து அந்த தேசத்தை கொடுத்தார். அது இப்பொழுது ஜோசுவாஸ் தேசம் நமத்தில் இருக்கிறது. ஆமென். தானியேலின் காலம் இப்பொழுது இங்கே இருக்கிறது. பொன்சலை கும்பிட்டார்கள். இதேபோல சில வழிபாடு தான் இங்கேயும் இருக்குது. இப்போ மனுஷனையே கும்பிடுறாங்க, காலில் அப்படியே விழுந்து அப்படியே கும்பிடுறாங்க. தானியேலின் காலம் இப்பொழுது இங்கே இருக்கிறது. அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் காலம் மனுஷகுமாரனுடைய ஊழியம் மறுபடியும் வந்திருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலருடைய காலம் அல்பா ஏஜ் இப்பொழுது மறுபடியும் வந்திருக்கிறது. ஆமென். The entire Bible was written for this hour. Hallelujah. எல்லாமே இன்னைக்கு present tenseல இருக்குது. past tense எல்லாமே இப்பொழுது present tense-ஆ மாறி இருக்குது. ஆமென். நமக்கு மட்டும் அந்த கீ இருக்கு என்றால் நம்ம இந்த பைபிளை திறந்து கண்டுபிடிக்கலாம். கீ இல்லாதவங்களுக்கு வீட்டை திறக்க முடியாது. வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. கர்த்தர் நமக்கு கீ கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. The message of the hour. ஹல்லேலூயா. இந்த நேரத்துக்குரிய செய்தி அந்த கீயா இருக்குது. தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கப்பட்ட செய்தி அந்த வெளிப்பாடு நமக்கு சாவியா இருப்பதனாலே அதை வைத்து நாம திறந்து இங்க என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். ஹல்லேலூயா. இது God's plan. இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த பைபிள் தேவனுடைய திட்டம். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம். நீ எங்க வாசித்தாலும் அங்க உங்களை நீங்க காண முடியும். இந்த காலத்தை காண முடியும். ஹல்லேலூயா. கடைசி கால மனவாட்டியை காண முடியும். கிறிஸ்துவை அவருடைய மனவாட்டியை காண முடியும். இயேசு கிறிஸ்து என்ன இப்பொழுது செய்கிறார் என்பதை நாம் இந்த வேதத்தின் மூலமாக காண முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நிறைய பிசாசு போச்சு வாங்க பெந்தேகோஸ்தே பாஸ்டர். அது பிசாசு போச்சு, அப்படி போச்சு, இப்படி போச்சு. சிலர் சொல்லுவாங்க எங்க கூட்டத்தில் நிறைய அற்புதங்கள் நடக்குது. 10,000 பேர் வராங்க, 20,000 பேர் வராங்க, நிறைய அற்புதம் நடக்குது. நாங்க நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லுவோம் சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்லுவார்? அவன் கர்த்தாவே நம்முடைய நாமத்தாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா, நாங்கள் தீர்க்க தரிசனம் வளர்க்கிறோம். அக்கிரம செய்கார என்ன விட்டு அகற்றுப்போம். நாங்கள் ஒரு கால அறிய அங்கதான் கூட்டம் ஓடுறாங்க. எங்க ஓடுறோம்? பெரிய போகுது, அற்புதம் நடக்குது, சந்தோஷம் தான். ஆனால் அங்க வார்த்தை இல்லையே, அதெல்லாமே அழிஞ்சு போகுங்க. அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஏதோ ஜனங்கள் கூட்டம் கூட்டமா போய் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுகிறார்கள். ஏதோ அங்க விசேஷம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா வார்த்தையை விட விசேஷமான காரியம் ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த ரெவலேஷனுக்கு இருக்கிற பவர் எதுக்குமே இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தையை பார்க்கல மேலான தீர்க்க தரிசனம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசத்தால பிசாசு பேரு வியாதி பேரு அற்புதம் நடக்கும். எதை விசுவாசிக்கிறோம்? அது ஒரு வெளியரங்கமான காட்சியா இருக்கும். ஆனால் இது வெளியரங்கமான காட்சி அல்ல. நீங்க வார்த்தையை பிலீவ் பண்ண பிசாசு நம்மளை விட்டு வெளியே போயிடுவான். கர்த்தர் ஆசீர்வாதங்களை அற்புதங்களை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கிறார். நம்ம இங்க அங்க ஓடணும்னு அவசியம் இல்லை. அவர் நம்மளை பார்த்து சொல்ற அக்கிரம செய்கிறார்கள், என்னை விட்டு அகன்றிருப்போங்கள், ஒரு காலம் கிடையாது. 7,021 நீங்க எங்க வார்த்தையை பிலீவ் பண்ணல, நீங்க எங்க வார்த்தையை போதிக்கல, நீங்க ஜனங்களை அட்ராக்ட் பண்ணி நீங்க ஒரு பெரிய பில்டிங் கட்டணும், நீங்க பாப்புலர் ஆகணும், நீங்க ரிச்சா மாறணும்னு சொல்லி உங்களுடைய சுய லாபத்துக்காகவே நீங்க அதிகமாக செய்தீர்கள். நீங்க என்னுடைய வேர்டை பிலீவ் பண்ணல, அக்கிரமிச்சாங்க, என்னை விட்டு அகன்று போகலன்னு சொல்லுங்க. நீங்க இந்த ரெவலேஷனை கேட்ச் பண்ணா இதை விட வல்லமை எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. Revelation has such a power. Prevail the gates of hell. Hallelujah. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையான தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. சரி, யாக்கோபு கடந்த நாளிலே அவன் எப்படி பிரயாணம் பண்ணினான் என்பதை பார்த்தோம். 25ஆம் அதிகாரத்திலே யாக்கோபுடைய பேர்த்தை குறித்து வாசிக்கிறோம். ஏசாவு யாக்கோபு 2 குழந்தைகளாக எப்படி பிறந்தார்கள். சேசர் புத்திர பாகத்தை ஏசா விற்று போட்டான், யாக்கோபு அதை பெற்றான் என்பதை வாசிக்கிறோம். 26ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கு ஈசாக்கு நடந்த அந்த சம்பவங்களை பற்றி எழுதியிருக்கிறது. அது ஜேக்கப் லைஃப் அங்கே இல்லை. 27ஆம் அதிகாரத்தில் எப்படி யாக்கோபு போய் ஏசாவை போல அவன் ஆட்டு ரோமத்தை போட்டுக்கொண்டு போய் ஆசீர்வாதத்தை வாங்கினான் என்பதை பார்த்தோம். 28ஆம் அதிகாரத்தில் ஜேக்கப்ஸ் லேடர் யாக்கோபுடைய ஏணியை குறித்து பார்த்தோம். அவன் ஒரு இடத்துல படுத்து தூங்கும் பொழுது சொப்பனை கண்டா அந்த லேடரை பார்த்தோம். கடந்த வாரத்தில் நம்ம அதை பற்றி தியானித்தோம். இப்பொழுது அடுத்த மெசேஜ் என்னவென்றால், இப்பொழுது யாக்கோபு என்ன செய்யறான் என்றால் 2 பெண்களை விவாகம் செய்யலாம். லாபானின் குமாரத்திகள் லேயாளையும் ராகேலையும் விவாகம் செய்கிறான். ஜேக்கப் served 14 years for Rachel.
14 வருஷம் ராகேலுக்காக ஆடு மேய்த்தான். 7 வருஷம் தான் லாபான் தந்திரமா 14 வருஷமா மாத்திட்டான். ராகேல மட்டும்தான் வியாபாரம் செய்த நினைச்சான். அவன் லேயாலையும் கொடுத்துட்டான். அதனால 14 years ஆயிட்டு. 29ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், அவன் 14 வருஷமாக ஆடு மேய்த்ததை குறித்து நான் வாசிக்கிறேன். ரேச்சலுக்காக ராகேலுக்காக 14 வருஷம் ஆடுகளை மேய்த்தார். 30ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், அங்கே கூலிக்காக ஆடு மேய்த்தது. 6 வருஷம் கூலிக்காக ஆடு மேய்த்தார். Jacob served 6 years for his family. தன்னுடைய குடும்பத்துக்காக அவன் ஆடு மேய்த்தான், வேலை செய்தான். 6 வருஷம். 14 20 வருஷம். 20 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் யாக்கோபை சந்திக்கிறார். அவனை உன் தேசத்துக்கு திருப்பி போ என்று சொல்கிறார். The call of God. Jacob heard the voice of God. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் தேசத்துக்கு திருப்பி போவதை குறித்து நம்ம 31ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக அவன் 14 வருஷம் என் மனைவிக்காக ஆடு மேய்த்ததும், பின்பு 6 வருஷம் தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக லாபானத்தில் ஆடு மேய்த்ததும், அதன் பின்பு கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டு திருப்பி போவதை குறித்தும் 3 சம்பவங்களை அவங்களுக்கு பேசுகிறது. மனசுல வச்சு கொடுங்க. 24ஆம் அதிகாரம் 2 வருஷங்களை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்திலே போய் சேர்ந்தார். இப்பொழுது ஆரானுக்கு வந்து விட்டார். அங்கே ஒரு கிணற்றையும் 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். கிணற்றிலே தண்ணீர் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். பின்பு வீட்டுக்கு ஆட்டை கொண்டு போவார்கள். அந்த கிணற்றின் வாயிலில் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த கிணத்தை ஒரு பெரிய கல்லுனால முடியும். ஸ்லாப் போட்டு போடுற மாதிரி பெரிய கல். இன்னைக்கு நம்ம சிமெண்ட் ஸ்லாப் போடுறோம். அதை பெரிய கல்லுனால மூடி வைத்திருந்தார்கள். கேட்கிறான், லாபான் பற்றி தெரியுமா? இதோ லாபான் இங்கே தான் இருக்கிறாரு. நான் லாபானுடைய மருமகன். அவனுடைய 2 மகள்கள் இப்பதான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க அதை வந்துட்டு இருக்கிறாங்க. ராகேலும் ஆடு மேய்க்கிறவர்களா இருந்தார்கள். அந்த காலத்துல பெண்கள் ஆடு மேய்த்தார்கள். பழைய ஏற்பாடுல எல்லாருமே ஷெப்பர்ட்ஸ் தான், ஆடு மேய்க்கிறவங்க தான். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே ஆடு மேய்க்கிறவங்களா தான் இருந்தாங்க. எல்லாருமே ஷெப்பர்டு தான். ஆபிரகாம் ஒரு ஷெப்பர்டு, ஜோசப் ஒரு ஷெப்பர்டு, ஐசக் ஷெப்பர்டு, ஜேக்கப் ஷெப்பர்டு, மோசஸ் ஒரு ஷெப்பர்டு தான், இயேசு கிறிஸ்து ஷெப்பர்டு தான். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன் சொல்லுகிறார். ஆமென். எல்லாருமே ஆடு மேய்க்கிறவங்களா இருந்தாங்க. இந்த வாலிப பெண்களும் இளம் பெண்களும் தகப்பனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரேச்சல் வருகிறாள் சொல்லும் பொழுது, அந்த ரேச்சலை பார்க்கும் பொழுது அவளை தழுவி முத்தம் கொடுத்தான் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவன் அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிறான். 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்து கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். கிணத்துல நிறைய கல் வச்சிருக்குது, ஸ்லாப் போட்டிருக்கிறது. அதை வெயிச்சா இருக்கும், யாராலும் அசைக்க முடியாது, பெண்களால அசைக்க முடியாது. மேய்ப்பர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எல்லா ஆடுகளும் வரட்டும், அதன் மீது கல்லை புரட்டி இதை கிணத்துல இருந்து தண்ணீரை எடுத்து அதுக்கு கொடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, இப்பொழுது யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால், அந்த கல்லை புரட்டி லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? Jacob saw Rachel, the daughter of Laban, his mother's brother. ராகேலை அவன் பார்த்தான். அவன் முதலாவது பார்த்த உடனே அவன் மேல அன்பு ஏற்பட்டது. முதல் பார்வையிலே அவள் மேல அவனுக்கு அன்பு ஏற்பட்டது. தன்னுடைய மாமன் மகள் தான், முறை பெண்ணு தான். அவளை எப்படியாவது விவாகம் செய்ய வேண்டும் என்று அப்பொழுதே தீர்மானம் செய்து விட்டான். அவன் என்ன செய்யறான்? முதலாவது இதை கிணற்றை இருக்கிறான கல்லை புரட்டி roll the stone from the well's mouth and watered the flock of Laban, his mother's brother. இதை அந்த கல்லை புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுது. அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவன் அந்த ஆடுகள் வந்த உடனே அவங்களுக்கு அந்த ஆடுகளுக்கு முதல்ல தண்ணீர் காட்டுகிறான். அல்லேலூயா. ஆடுகள் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? நாம் அவருடைய ஆடுகளா இருக்கிறோம். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து பெரிய ஷெப்பர்டா இருக்கிறார், சீப் ஷெப்பர்ட். நான் வந்து ஒரு ஸ்மால் ஷெப்பர்ட். என்னுடைய பொறுப்புல கொஞ்சம் ஆடுகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், பிரதான மேய்ப்பர் அவர். அல்லேலூயா. நாம அவருடைய ஆடுகளா இருக்கிறோம். அல்லேலூயா. நான் ஒரு மேய்ப்பனா இருந்தாலும் நானும் இயேசுவின் ஆடுதான். அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், God is my shepherd. Hallelujah. The Lord is my shepherd. I shall not want. இதோ கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். Hallelujah. ஆடுகள் வந்து ரியல் பிலீவர்ஸ் குறிக்கிறது. ஆடுகளுக்கு அவன் தண்ணீர் காட்டினான், கல்லை புரட்டி தண்ணீரை காட்டினான். எங்கே அவன் தன்னுடைய மனவாட்டியை சந்திக்கிறான் என்றால் துறவண்டையிலே சந்திக்கிறான். ஜேக்கப் தன்னுடைய மனவாட்டியை எங்கே சந்திக்கிறான்? துறவண்டையிலே, கிணற்றண்டையிலே சந்திக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அதே போல பைபிள்ல நீங்க பார்க்கும் பொழுது இந்த பேட்ரியாஸ், இந்த முற்பிதாக்கள் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய மனவாட்டியை துறவண்டையில தான் சந்தித்தார்கள். ஹல்லேலூயா. உதாரணமாக நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈசாக்கு வந்து அவனுடைய மனவாட்டியாகிய ரெபேக்காளை எங்கே சந்தித்தான் என்றால் லவோமாயிரே என்ற துறவண்டையிலே அவன் போய் தியானம் பண்ணும் பொழுது ஒட்டங்கள் வர கண்டா இத ரெபேக்காள் வருகிறதை பார்த்தான். ஹல்லேலூயா. எங்கே? அந்த துறவண்டையிலே முதலாவது சந்திக்கும். எலியேசர் வந்து யாக்கோப் ஈசாக்குக்கு பெண் தேடப்படும் பொழுது கிணற்றண்டையில தான் முழங்கால் படித்து ஜெபிக்கிறான். இந்த ஊராருடைய பெண்கள்ல யாராயும் இதை வந்து தண்ணீரை நான் கேட்கும் பொழுது நீரும் குடியும் உடைய ஒட்டங்களுக்கும் கொண்டு வார்த்தேன் என்று எவள் சொல்லுகிறாளோ அவளே என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாய் இருப்பாள் என்று ஜெபம் பண்ணும் பொழுது ரெபேக்காள் அங்கே கிணற்றண்டையில குடத்தை தூக்கி கொண்டு வருவதை பாருங்க. அந்த மனவாட்டி எப்பொழுதுமே கிணற்றண்டையில் தான் இருக்கிறார். மணவாளன் தன்னுடைய மனவாட்டியை கிணற்றண்டையில் தான் சந்திக்கிறார். அவனுடைய மணவாளன் வந்து என்ன சென்றால் யாக்கோபு தன்னுடைய மனவாட்டியை அங்கேதான் சந்திக்கிறான். மோசேயும் தன்னுடைய மனவாட்டியை அங்கேதான் சந்தித்தான். மீதியாம் தேசத்துக்கு போகும் பொழுது அந்த கிணற்றண்டையில சந்திக்கிறான். அவனும் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிறான். பின்பு அவனுடைய பிள்ளைகள் அந்த 7 குமார்த்திகள் போய் சொல்லுகிறார்கள், இதே போல ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான், ஏன் அவரை விட்டுங்க, வீடு கூட்டிட்டு வாங்க. அதே மாதிரிதான் இங்கே நடக்குது. சேம் திங் ஹேப்பன். மோசஸ் எப்படி, அதே மாதிரி இங்க ஜேக்கப். இத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மனவாட்டியாக நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எங்க சந்திக்கிறார்? கிணற்றண்டையிலே, தண்ணீர் அண்டையிலே சந்திக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்டியானிட்டிக்குள்ள உள்ள வரணும்னா என்னன்னா வாட்டர் வே, வழி தண்ணீர் தான். அந்த தண்ணீர் என்னவென்றால் இது ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் பெறாம உள்ள வர முடியாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள வர முடியாது. ஆமென். பிதாக்குமார பரிசுத்தாவின் நாமத்தால பெந்தெகோஸ்தே முழுது ஞானஸ்நானம் எடுத்தாலும் நம்முடைய சபையில வந்து மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றால்தான் ராபோஜ் என்று பங்கு பெற முடியும். அதனால பாருங்க, முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் தண்ணீர் அண்டையில வர வேண்டும். சத்தியத்தை விசுவாசித்து, மனம் திரும்பி சத்தியத்தை விசுவாசித்து பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஆமென். தண்ணீர் எதற்கு அடையாளமா இருக்கிறது? வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது, பசுத்தாவிக்கும் அடையாளமா இருக்கிறது. அதனால ஜேக்கப் என்ன செய்யலாம்? கல்லை புரட்டி இதை தண்ணீரை இங்கே காட்டு வாக்கணும். இயேசு கிறிஸ்து மறிக்கும் பொழுது பெரிய கல் வச்சிருந்தாங்க. தேவதூதன் இறங்கி வந்து கல்லை புரட்டும் பொழுது இதை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் என்றால் அவர் ஏற்கனவே வெளியே வந்து விட்டார். கல்லறை அங்கே காலியா இருந்தது, உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் கூட வார்த்தையை வந்து இதோ முத்திரைகள் போடப்பட்டிருக்கிறது, 7 சீல்ஸ் இங்கே போடப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்து என்ன சென்றால் சீல்ஸை உடைச்சி இந்த ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு நம்ம அந்த தண்ணீரை குடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஜேக்கப் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலமுள்ள தூதன் கிறிஸ்து இறங்கி வந்து முத்திரைகளை உடைத்து rolled away the stone. ஹல்லேலூயா. breaking the seals. இத முத்திரைகளை உடைத்து இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம பாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தாகமாய் இருக்கிற ஜீவ தண்ணீர் ஊற்றில் அவசரமாய் பெற்றுக்கொள்ள கடவுள். இன்னைக்கு abundant water நமக்கு கிடைக்கிறது. ஹோலி ஸ்பிரிட் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. நம்ம அந்த அனாயிண்டிங்ல நம்ம கழிவுத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்ம அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். இதை ஜேக்கப் செய்த காரியம் நம்ம கல்லை புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுத்தார். அதே போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிறார். அதே காரியம் மறுபடியும் நமக்கு நடக்கிறது. அது நேச்சுரல், இது ஸ்பிரிச்சுவல். அது டைப் அண்ட் ஷேடோ, இது ரியாலிட்டியா இருக்கிறது. அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம்?
ஆதியாகமம் 29:16-12 வரை வாசிக்கலாம். லாபானுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவர் பேர் லேயாள், இளையவர் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவருமாய் இருந்தால். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாக ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றார். போதும். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். 16th verse. Laban had 2 daughters. The name of the elder was Leah and the name of the younger was Rachel. Leah was tender-eyed, but Rachel was beautiful and well-favored. இதோ மூத்த பெண் இளைய பெண். மூத்த பெண் லேயாள் கூச்ச பார்வை, ஷார்ட் சைட்டட். இதோ கெட்ட பார்வை என்று நினைக்கிறேன். டெண்டர்-ஐட் பைபிள்ல போட்டிருக்கு. கூச்ச பார்வையுடையவளாய் இருந்தாள். ஆனால் ராகேல் அழகானவளாகவும் ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள் என்று சொல்லப்பட்டது. எல்டர் அண்ட் யங்கர் டாட்டர். எல்டரை விட யங்கர் டாட்டர் அழகா இருக்கிறார். இதனால யாக்கோபு என்ன செய்தான்? ராகேல் மேல் பிரியப்பட்டான் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாக ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன். Jacob loved Rachel and said, I will serve thee 7 years for Rachel, the younger daughter. நீ என்னிடத்துல தரித்திரு, நீ என்னுடைய மாம்சமும் என்னுடைய எலும்புமாய் இருக்கிறாய், நீ என்னுடைய ரிலேட்டிவ் தான், நீ என்னுடைய சகோதரியுடைய மகன் தான், என் கூட நீ சும்மா ஆடு மேய்க்கலாமா, நீ வேலை செய்ய நான் ஏதாவது கூலி தரேன், எனக்கு என்ன கூலி தரணும் கேளு அப்படின்னு பொழுது, எனக்கு ஒன்றும் கூலிலாம் ஒன்றும் தரான்டா, உங்களுடைய இளைய மகன் ராகேலுக்காக நான் 7 வருஷம் ஆடு மேய்க்கிறேன்னு அவனே சொல்றேன். Jacob loved Rachel and he said, I will serve thee 7 years for Rachel, the younger daughter. உங்களுடைய இளைய குமாரத்திக்காக நான் 7 வருஷம், அதுதான் நீர் எனக்கு தர வேண்டிய நான் கூலி, அதுதான் 7 வருஷம் அவளுக்காக நான் ஆடு மேய்க்கிறேன். அவள் மேல் அவன் பிரியமாய் இருந்ததுனாலே அந்த நாட்கள் கொஞ்ச நாளா தெரிஞ்சது. 7 years ரொம்ப அதிக வருஷம். 7 வருஷம் காத்திருந்து அந்த பெண்ணை வாக செய்கிறான். அது ரொம்ப லாங் பீரியட். ஆனால் அவள் மேல பிரியமாய் இருந்ததுனால அந்த நாள் கொஞ்ச நாளாய் தெரிந்தது. ஹல்லேலூயா. நமக்கு கூட வருஷம் ரொம்ப சீக்கிரமா போகுது. ஏன்னா நீங்க தொடர்ந்து ஞாயிற்றுல வார்த்தையை கேட்குறீங்க, ஈவினிங் வார்த்தையை கேட்குறீங்க, புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில வார்த்தையை கேட்குறீங்க, வீட்டு ஜபம் பாருங்க, அதன் உபாச ஜபம் பாருங்க, இன்னும் ஸ்பெஷல் சர்வீஸ்லாம் வந்ததுனால நமக்கு நேரம் போறதே தெரியல. டக்குன்னு போயிடுது. ஒவ்வொரு வருஷமும் டக்குன்னு போயிடுது. நம்ம இயேசுவை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தின் மக்களுக்கு அந்த மாதிரி ப்ரோக்ராம் கிடையாது. அவங்களுக்கு கொஞ்ச நாள் ரொம்ப நாள் ஆன மாதிரி தெரியும். நமக்கு நாள் வேகமா போகுது. ஹல்லேலூயா. Jacob served 7 years for Rachel. 7 வருஷமாக நான் ஆடு மேய்க்கிறேன் என்று சொன்னான் என்று நம்ம இங்க பைபிள்ல வாசிக்கிறோம். இதை அவன் ஆதாயப்படுத்தி கொண்டான், இதை லாபம் பண்ணி கொண்டான். லாபான் இதோ இந்த காரியத்தை வைத்து லாபம் பண்ணிக்கிட்டான், மெர்கண்டைஸ் பண்ணி கொண்டான், பிசினஸ் பண்ணி கொண்டான். You want my daughter, right? நீ என்னுடைய மகளை வாக செய்கிறாய், விரும்புகிறாயா? ரைட். எனக்கு என் கூட இரு. 7 வருஷம் நீ ஆடு மேய். 7 வருஷம் முடிஞ்ச பிறகு நான் கொடுத்துருக்கேன். அவன் 7 வருஷம் ஆடு மேய்த்தான். இப்பொழுது 7 வருஷம் முடிஞ்சு விட்டது. 5, 6, 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 7 வருஷம் முடிஞ்ச பிறகு என்ன செய்யலாம் என்றால், யாக்கோபு லாபான்கிட்ட போய் கேட்கிறான், இதோ என்னுடைய 7 வருஷம் நிறைவேறி விட்டது, நான் இதை அவளை பெற வேண்டும், ராகேலை பெற வேண்டும், நீர் அதை கொடுக்க வேண்டும். Give me my wife, என்னுடைய மனைவி எனக்கு தார் என்று சொல்லுகிறார். 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறும்படியால் என் மனைவிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றார். இதோ அவளை எனக்கு தர வேண்டும் என்றார். Jacob said unto Laban, give me my wife, for my days are fulfilled. 7 வருஷத்தை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். 7 வருஷம் நான் சின்சியரா ஆடு மேய்ச்சி முடிச்சிட்டேன். I may go unto her. Jacob said to Laban, give me my wife. என்னுடைய மனைவியை எனக்கு தாரும் என்று சொன்னான். அவன் என்ன செய்தான்? லாபான் ஒரு விருந்து அங்கே ஒரு விருந்து பண்ணினான். அந்த இடத்துல இருக்க மக்கள், ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு என்னுடைய மகளுக்கு மேரேஜ் என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய விருந்து பண்ணினான். வெட்டிங் டே ரொம்ப கிராண்டா அவன் செய்தான். அவை மேரேஜ் ராத்திரி தான் அங்க பெண்ணை கொடுப்பது.
இந்த காலத்துல என்ன செய்யறால் எப்போ நல்ல லைட் இருக்கு, அந்த காலத்துல அவ்வளவு வெளிச்சம்லாம் இருக்க, அந்த வெளிச்சம் இல்லாத ஒரு நாளை தெரிந்து கொண்டு அந்த நாளிலே என்ன செய்யறால் ஒருவேளை அமாச நாளா இருக்கலாம், இருட்டான ஒரு நாளை தெரிந்து கொண்டு அந்த நேரத்துல அவன் என்ன செய்யறான், ஒரு ட்ரிக் பண்ணிட்டான். இதை தன்னுடைய குமார்த்தியாகிய மூத்த குமார்த்தியாக லேயாளை ராகேலுக்கு பதிலாக அனுப்பி விட்டான். 23 வருஷம் அன்று இரவிலே அவன் தன் குமார்த்தியாக லேயாளை அழைத்துக் கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான், அவளை அவன் சேர்ந்தான். இத ராத்திரியிலே என்ன செய்தால் லேயாளை ராகேலுக்கு பதிலாக லேயாளை கொடுத்து விட்டான். அந்த காலத்துல பெண்களை தான் மூடிதான் கொடுப்பாங்க, இப்பவும் தலையில மூடிக்கிட்டு வர்றாங்க. இங்க வந்த உடனே அதை திறக்கிறாங்க. நம்ம மூடுறதும் திறக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நான் தெரியும். அந்த காலத்துல மூடிட்டு வருவாங்க. இப்ப முஸ்லீம் பெண்கள் சிலர் பர்தா போட்டு மூடிக்கிட்டு போவாங்க. ஒருவேளை அதே மாதிரி அவன் இருக்கலாம், அந்த பெண்ணை வந்து மூடி கொடுத்தனால யாருன்னு எனக்கு தெரியல. ராத்திரி இருட்டான நேரத்துல இருக்கிறது, இதை ஒருவேளை நள்ளிரவுல கொண்டு போய் அவன் கொடுத்திருக்கலாம். அந்த தூக்க நேரத்துல இதோ இருட்டான நேரத்துல வந்து அவன் வந்து ராகேலுக்கு பதிலாக லேயாளை அங்கே கொடுத்து விட்டான், அவனும் அவளை சேர்ந்தான் என்று பைபிள்ல போட்டுக்கிறது. இவன் பாருங்க, அப்படி செய்யணும்னா உடனே சும்மா செஞ்சிட முடியாது, கொஞ்ச நாளா பிளான் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருப்பான். இதை யாரும் பிளான் பண்ணியிருக்கா? லாபாவும் லேயாளும் பிளான் பண்றாங்க, தகப்பனும் மகளும் பிளான் பண்றாங்க. நான் வந்து உன்னை கொடுத்துட போறேன், நீ வந்து ராகேல் போல பிஹேவ் பண்ணணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி மூமெண்ட்ஸ் பண்ணணும், ரேச்சல் மாதிரியே நீ பிஹேவ் பண்ணணும், ரேச்சலுடைய ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்க, ரேச்சல் மாதிரியே பேசணும், நான் சொல்றபடி நீ கரெக்டா செஞ்சியதான் உனக்கு நல்லது. நீ அதை எப்போ நான் வந்து உன்னை ட்ரைனிங் பண்றேன், நீ அதே மாதிரி போய் பாருங்க. மாமனாரும் இதோ the cousin son, the father-in-law and the cousin என்ன செய்யறாரு என்றால், Leah instructed by her father what to do, what to say, நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும், குரலை மாத்திக்கிடணும், நடக்கையை மாத்திக்கிடணும், நீ லேயா போல இருக்கக்கூடாது, ரேச்சல் போல நீ நடக்கணும். இது மாதிரி ஒரு வஞ்சனை ஏமாற்று வேலையை செய்யறது நான் பார்க்கிறேன். The older dressing something, acting, talking like younger. அந்த இளைய குமாரத்தி போல மூத்த குமாரத்தி பிஹேவ் பண்ணுகிறாள். டிஸ்கைஸ் மார்வேடம் போட்டுக்கொண்டு இருந்தால் அவள் போகும் பொழுது லேயாளை பார்க்கும் பொழுது அவன் வந்து ரேச்சல் என்றே நினைத்துக் கொண்டான். கொஞ்சம் கூட அவனுக்கு சந்தேகம் ஏற்படாது. ஒவ்வொரு மனுஷனுடைய நடையும் வித்தியாசமா இருக்குது. கர்த்தர் பாருங்க, எல்லாரையும் ஒன்று போல தான் படைச்சிருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு மனுஷனுடைய நடையும் வேற இருக்கு, ஒவ்வொரு மனுஷனுடைய வாய்ஸும் வித்தியாசமா இருக்கு, ஒவ்வொரு மனுஷனுடைய ஸ்மெல்லும் வித்தியாசம் என்று சொல்லப்பட்டது. இப்படி கர்த்தர் என்ன மனுஷனை படைத்திருக்கிறார். ஆதார் அடையில கையை பதிவு செய்யும். ஏன்னா கை ரேகையில் எல்லாரும் ஒண்ணு போல இருக்கு, கண்ணு வெளியே பதிவு செய்யலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி லுக் இருக்கு. 2 பேர் ஒன்று போல இருக்க முடியாது. கர்த்தர் அப்படி படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. மிஷின் உற்பத்தி படிச்சுன்னா எல்லாம் ஒன்று போல தான் உற்பத்தி பண்ணணும். ஆண்டவர் மிஷின் போல நம்மள உற்பத்தி பண்ணல. அவர் ஒவ்வொருத்தரையும் டிஃபரெண்டா படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ரேச்சல் லேயா என்ன செய்ய வேண்டும் என்றால், ரேச்சல் போல பிஹேவ் பண்ண வேண்டும். இது மார்வேடம் போட்டு இதை ரேச்சல் போல இருக்கிறது. தகப்பனும் மகளும் அது வந்து 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. மனுஷன் எதை விதைப்பாரனோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. மோசம் போகாதீர்கள். whatsoever a man soweth, that shall he also reap. அங்க தாயும் மகனும் சேர்ந்து இதை அப்பாவை ஏமாத்துறாங்க, ஈசாக்கை ஏமாத்துறாங்க. அதே காரியம் தாங்க நடக்குது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். மற்றவங்களை ஏமாத்தி ஜீவிச்சா ஒரு நாள் நாமளும் ஏமாற்றப்படும். ஏமாத்தி ஜீவிக்க கூடாது. உள்ளதென்று இல்லதென்று சொல்லவில்லை. என்னை ஏமாத்தி தாப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றான். தாய் ரெபேக்கால வந்து அங்க ஐடியா சொல்லி கொடுத்தேன். நீ இதே போல என்ன செய்ய வேண்டும் என்றால், தாப்பனுடைய அண்ணனுடைய வசனத்தை போட்டுக்கொள், அந்த ஆட்டு ரோமத்தை போட்டுக்கொண்டு நான் சமைத்து தானே, நீ கொண்டு போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்க அப்படி சொல்லும் பொழுது, அதே மாதிரி தான் இங்க வந்து தகப்பன் மகளுக்கு சொல்லுகிறான். நீ இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க, இதே மாதிரி நைட்ல நான் உன்னை கொண்டு விடும் பொழுது நீ வந்து ரேச்சல் போல பிஹேவ் பண்ணிக்க. அதே போல நீ எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், இதெல்லாம் நீ ரேச்சல் போல மாத்திக்கிட்டியன்னா இத உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்படியாக சொல்லிவிட்ட போல மனுஷன் எதை விதைப்பான் அதையே அறுப்பான். அல்லேலூயா.
ரேச்சலுடைய வஸ்திரத்தை லேயாள் போட்டாள். அங்கே வந்து ஏசாவின் வஸ்திரத்தை யாக்கோபு போட்டுக் கொண்டார். இப்போ ஈசாக்குடைய சங்கத்திலே வந்து அந்த யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றார். இப்பொழுது ஜேக்கப்புடைய சங்கத்திலே லேயாள் வருகிறாள். தங்கச்சி மாதிரி அவள் வருகிறாள். இவன் அண்ணன் போல போனா அவன் தங்கச்சி மாதிரி வருகிறாள். அவ்வளவுதான் வித்தியாசம். அவனுக்கு வந்து கண்ணு தெரியல, ஈசாக்கு கண்ணு தெரியல. அவன் யாக்கோபியன் ஏசாவின் நினைச்சேதான் ஆசீர்வாதத்தை பண்ணிட்டான். இதே போல இவன் இருட்டு வேலையில இது கண்ணு தெரியதான் செய்யுது. அவன் உள்ள இருட்டு வெளிச்சம் நம்ம கண்ணு தெரிஞ்சவட பார்க்க முடியாது. கண்ணு நல்லா தெரிஞ்சாலும் வெளிச்சம் இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஒரு பொருளின் மேல வெளிச்சம் பட்டாதான் கண்ணு நமக்கு தெரியும். அதனால யாக்கோபுக்கு கண்ணு நல்லதா தெரியுது. நேரம் இருட்டு வேலையா இருந்தனால அவனுக்கும் அதை வந்து அவள் வந்து ரேச்சலந்தே நினைத்து அவன் பிஹேவ் பண்ணிவிட்டான். அவளை சேர்த்து கொண்டான். அவன் காலையில பார்க்கும் பொழுது அவன் லேயாள். காலையிலே இதோ லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்து ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். In the 25th verse, and it came to pass that in the morning, behold, it was Leah, and he said unto Laban, what is this thou hast done unto me? Did not I serve with thee for Rachel? இதோ நான் ராகேலுக்கல்லவா நான் படத்தில் 7 வருஷம் சேவை செய்தேன். நீர் எனக்கு ஏன் இப்படி வஞ்சனை செய்தீர்? Wherefore then hast thou beguiled me? நீர் என்னை ஏமாற்றி விட்டீர் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவன் சொல்லும் பொழுது அவனு என்ன சொல்லுனா, நான் ஒரு ஏமாற்றுக்காரன் தான். அவனு மற்றவங்களை குறை சொல்லும் பொழுது நம்ம மனசு சொல்லும், நீனும் அதே தவறு செய்திருக்கிற, நீனும் அதே தவறு தான் செய்திருக்கிற. அதனால ஒருத்தர் மேல கொஞ்சம் கண்டம் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும். நம்மையே அது குற்றம் சாட்டுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் மேல் பாவம் இல்லாதவன் அவள் மேல் கல்லறிய கடவுள் இயேசு சொன்னார். நீ எனக்கு ஏன் வஞ்சனை செய்தீர்? இவன் வஞ்சனை செய்தவன் தான். He was a supplanter. அதுதான் இவனுக்கு நடந்திருக்கிறது. நேர்மையா ஜீவிப்பதுதான் நல்லது, வாய்மையே வெல்லும் என்று இதோ அங்க அரசாங்கத்துல போட்டிருக்கிறாங்க. ஆனா அங்க வாய்மை அநேக நேரத்துல இல்லை, ஊழல் தான் இருக்கிறது. வாய்மைதான் வெல்லும் என்று சொல்லிவிட்டு அங்கே செய்கிற அரசியல்வாதிகள் அநேகர் ஊழல் தான் செய்கிறார்கள். இப்படிதான் கவர்மெண்ட் இருக்கிறது. இவன் இந்த கடைசியில உண்மைதான் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெயிப்பார். ஹல்லேலூயா. அவர் உண்மையின் சத்தியம் உள்ளவர். மனுஷன் பொய்யனா இருக்கிறான். எந்த மனுஷனும் பொய்யனா இருக்கிறான், மனுஷனுடைய ராஜ்யங்கள் அழிந்து போகும். எதிரே விசுவாசிக்கிறோம், முடிவிலே உண்மைதான் ஜெயிக்கும். அதனால பாருங்க, இவன் வந்து ஏமாற்றினால இவன் ஏமாற்றப்பட்டான். இப்பொழுது எதிர்கண்டால் அந்த அவன் லாபான் என்ன சொல்லுகிறான்? மூத்தவருக்கு இளையவரை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல, இவருடைய 7 நாளை நிறைவேற்று, அவனை உனக்கு தருவேன். இப்பொழுது அந்த இடத்தினுடைய கஷ்டம் குறித்து அவன் பேசுறான். இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஹாபிட்ஸ் எப்படி இருக்குன்னா, மூத்த மகள் இது சொல்ல இளைய மகளுக்கு மேரேஜ் நடத்தக்கூடாது. ரைட், எல்லா இடத்துலையும் கஷ்டம் இருக்குதான். ஆனா அவன் முதல்ல அவன் என்ன சொன்னான், நான் ராகேலுக்காக தான் மேரேஜ் சொன்னா, ராகேல் தான் கொடுக்கணும். இப்ப அவன் வந்து எப்படி ஏமாத்துறான் பாருங்க. அந்த ஊருடைய கஷ்டம் இங்க மக்கள் மத்தியில் என்ன, மூத்தவள் இருக்கையில் இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. It must not be done in our country to give the younger before the firstborn. அப்படி கொடுப்பது இந்த எங்களுடைய வழக்கம் அல்ல. அதனால தான் நான் செய்துட்டேன். சரி, இவளுடைய 7 நாளை நிறைவேற்று. அந்த வார்த்தை வெட்டிங் செரிமனி வந்து 7 days நடக்குது. விவாதம் வந்து 7 நாள் நடக்கும். பழைய காலத்துல 50 வருஷத்துக்கு மேல கல்யாணம் 2-3 நாளா நடக்கும். இப்ப வந்து ஹாஃப் டே தான் மேரேஜ். அன்னைக்கு வந்து ரொம்ப நாள் நடக்கும். பழைய ஏற்பாடு காலத்துல மேரேஜ் ஃபீஸ் வந்து கல்யாணம் வந்து அந்த ஃபீஸ் வந்து 7 days நடத்துனாங்க. அதனால இந்த பழைய ஏற்பாடு காலத்துல 7 days தான். கல்யாணம் வந்து 7 நாளா நடக்கும். அதனால நீ இவருடைய 7 நாளை நிறைவேற்று. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இவருடைய 7 நாளை நிறைவேற்று, அவளை உனக்கு தருவேன், அவளுக்காக நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றார். நீ இவருடைய 7 நாளை fulfill her week. ஒரு வாரம் கல்யாணம், ஒரு வாரம் நடக்கும். ஒரு வாரம் எல்லாருமே சாப்பாடு போடுவாங்க. இப்படி ஒரு வாரம் நடக்கும். நீ இவருடைய 7 நாளை நிறைவேற்று. serve with me yet 7 other years. நீ இன்னும் 7 வருஷம் நீ வேலை செஞ்சேன்னா உனக்கு ராகேலை கொடுப்பேன்.
நீ 7 நாள் நிறைவேற்று. 7 நாள் நிறைவேற்ற உடனே we will give thee this also for the service which thou shalt serve with me yet 7 other years. 7 நாள் முடிஞ்ச பிறகு நான் ராகேலை உனக்கு கொடுக்கிறேன். ஆனா நீ ராகேலுக்காக 7 வருஷம் இன்னும் ஆடு மேய்க்கும். 7 வருஷம் ஆடு மேய்ச்ச பிறகு ராகேல் கிடைச்சான்னு நம்ம நினைக்க கூடாது. பைபிள் அப்படி போடல. 7 நாள் அந்த லேயாளுடைய மேரேஜ் 7 days ஃபீஸ்ட் நடக்கிறது. முடிஞ்ச உடனே 8வது நாள் நான் உனக்கு ராகேலை கொடுத்துருக்கேன். அந்த ஒரு வாரத்திலே ராகேலை உனக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் ராகேலுக்காக நீ 7 வருஷம் கூலி இல்லாதபடி ஆடு மேய்க்க வேண்டும் என்று சொல்லுங்க. Fulfill her week and he gave him Rachel his daughter to wife also. 28 வாசிக்கலாம். அந்தபடியே யாக்கோபு இவருடைய 7 நாள் நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாக ராகேலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தார். 7 நாளைக்கு பின்பு ராகேல் அங்கே கொடுக்கப்பட்டது. அவன் ஒரு பெண்ணை தான் வேலை செய்யணும்னு நினைச்சா கடைசியில் 2 பெண்ணு கிடைச்சு. ஒரு வாரத்துக்குள்ள 2 மனைவி அவனுக்கு கிடைச்சு. 2 wives in a week time. ஒரு வாரத்துல அவன் ஒரு பெண்ணு தான் வியாபாரம் பண்ண நினைச்சா ஆனா ஒரு வாரத்துக்குள்ள 2 மனைவி அவனுக்கு கிடைச்சு போச்சு. இது என்ன காலம் சொல்லுங்க பார்க்கலாம். ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட். ஹல்லேலூயா. நியூ டெஸ்டமென்ட் பீரியட் கிடையாது. நியூ டெஸ்டமென்ட்ல ஒருவருக்கு ஒருத்தி தான். ஆனா பழைய ஏற்பாடுல என்ன செய்யணும், ஆண்டவர் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார். பெர்மிஷன் பரிபூர்ண சித்தம் அல்ல, அனுமதிக்கு சித்தம். பாலிகேமி இஸ் பெர்மிட்டட் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். பலதார விவாகமானது பழைய ஏற்பாடுல அனுமதிக்கப்பட்டது. ஆனால் ஒரு பெண் என்ன செய்யும் என்றால் அவள் புருஷன் உயிரோடு இருந்தால் அவளை விவாகம் செய்யக்கூடாது. அதிகாரியுடைய கணவன் நாபால் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தாவீது அந்த அதிகாரியை விவாகம் செய்ய முடியாது. அது மாத்திரமல்ல, சந்தானம் இல்லாமல் இருக்க வேண்டும். அபிகாயிலுக்கு சந்தானம் இல்லை, ரூத்துக்கு சந்தானம் இல்லை. இதோ போவாஸ் ஸ்டாப் பண்ணினான், புருஷன் மரித்து போனான் என்று பைபிள்ல வாசிக்கும். ஆனால் புருஷன் உயிரோடு இருந்து குழந்தைகளும் இருக்கிறதை ஒரு பெண்ணை ஒரு மனுஷன் அறிந்திருந்தால் அவன் நான் கூட்டிக் கொண்டு செல்வான் என்றால் அது பைபிள் படி ஓல்ட் டெஸ்டமென்ட்ல கூட செல்லுபடியாக கிரேட்டஸ்ட் சின், அது அதிக பாவம். அதுவும் சத்தியத்தை அறிந்த பின்பு ஒரு மனுஷன் அமிதமாய் செய்வான் என்றால் அவனுக்கு என்ன சென்றால் விமோசனமே. அவரை பைபிளோடு கூட கம்பேரிசன் பண்ணக்கூடாது. தவறுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்ய, வேறு எப்படி அதிலிருந்து விடுவிக்கப்படலாம், என்ன வழி இருக்குன்னு பார்க்கலாங்க ஒழிய தவறை ஒத்துக்கிடாம பைபிளை போய் கம்பேரிசன் பண்ணுனா அது ரொம்ப பாவமாய் மாறி. பைபிளை கம்பேரிசனே இங்க இல்லை. பாருங்க, இப்பொழுது என்னென்றால் லேயா she was a virgin. Old Testamentல the gender polygamy is permitted. Within a week he got 2 wives. இத 2 மனைவிகளை பெற்று லேயாளை ராகேலை பெற்றுக் கொண்டார். ஆமென். இது என்னதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவர் ஜேக்கப் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நம்முடைய யாக்கோபு இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆமென். ஜேக்கப் டைப் ஜீசஸ் கிரைஸ்ட். மனவாட்டிக்கு நமக்கும் அடையாளமாக இருக்கிறான், இயேசு கிறிஸ்துக்கும் அடையாளமாக இருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக ஜேக்கப்பை பார்க்கும் பொழுது மூத்தவள் இருக்கையில் இளையவளை விவாகம் பண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டது. முதலாவது மூத்தவளை விவாகம் பண்ணின பின்புதான் இளையவளுக்கு விவாகம் நடத்த வேண்டும் அப்படி என்று சொல்றாரு. இந்த வழக்கம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி நான் ராகேலை தர முடியும் என்று அவன் காரணம் சொல்லிவிட்டான். இயேசு கிறிஸ்து என்றால் மூத்தவள் அவள் கூச்சப்பார்வை உடையவளாய் இருக்கிறாள். அவள் மேல அவனுக்கு அவ்வளவு பிரியம் இல்லை, ராகேல் மேல்தான் பிரியம். ஆனால் அந்த கஷ்டம் என்னவென்றால் அந்த கஷ்டம், அந்த தேசத்துடைய கஷ்டம், அந்த வழக்கம் என்னவென்றால் முதலாவது மூத்த பெண்ணை விவாகம் செய்ய வேண்டும், பின்புதான் இளையவளை விவாகம் செய்து கொடுக்கும். போல மூத்தவள் இளையவள் 2 பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நமக்கு மூத்தவள் ஒருத்தி இருக்கிறாள். ஹல்லேலூயா. இஸ்ரேல். ஹல்லேலூயா. இஸ்ரேல் லேயாவா இருக்கிறார், நம்ம ரேச்சலா இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரேல் மூத்த குமார்த்தியாக இருக்கிறாள், இத நம்ம இளைய குமார்த்தி ரேச்சல். ஹல்லேலூயா. அவள் கூச்சப்பார்வை உடையவளாக இருக்கிறாள், பார்ப்பதுக்கு ரொம்ப ஃபேரா இல்லை, ஆனா நம்ம ரொம்ப ஃபேரா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பார்வையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ரூபவதியா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவளுக்கு கொஞ்சம் டெண்டராய் ஷார்ட் சைட்டட்,
ஆனா இவள் அழகான கண்களை உடையவளாய் இருக்கிறாள், அழகானவளாய் இருக்கிறாள். ஹல்லேலூயா. ஆனா முதலாவது மூத்தவளை பெற வேண்டும், முதலாவது இஸ்ரவேலை மீட்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து முதலாவது இஸ்ரவேலை மீட்ட பின்புதான் புறஜாதியாகி நம்மை மீட்க வேண்டும். என்ன சொல்கிறார் என்றால், நமக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாரோ அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டைம் கொடுத்தார். ஆண்டவர் 2 பேருக்கு ஈக்குவல் டைம் கொடுக்கிறார். டேனியல் 70 வீக்ஸ் என்ற செய்தியில் என்ன சொல்கிறார் என்றால், ஆபிரகாம் காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் இதான் என்றால் எவ்வளவு டைமோ அதே டைம் தான் 7 சபைக்காரர்கள் என்று சொல்கிறார். அதை வச்சுதான் அவர் 1977 எல்லாமே முடிவடையும் என்று சொன்னார். அவங்களுக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாரோ அதான் 1977 அவர் கனெக்ட் பண்ண காரணம் என்னவென்றால், இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் ஆபிரகாம் காலத்துல இருந்து அந்த இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் எவ்வளவு டைமோ அதே டைம் நமக்கு கொடுத்திருக்கிறார். லேயாளுக்கு என்ன டைமோ அதுதான் ரேச்சலுக்கு 7. ஹல்லேலூயா. அங்க 7 years, இங்க 7 years. ஹல்லேலூயா. ஈக்குவலன்ட் ஆஃப் டைம் ஃபார் இஸ்ரேல் அண்ட் ஜென்டைல். ஹல்லேலூயா. முதலாவது இஸ்ரவேலை அவர் மீட்க வேண்டும். அவர் இஸ்ரவேல் யூதனாக வந்தார். அவர் ஆபிரகாமின் சந்ததியிலே வந்தார். இத கல்வாரியிலே அவர்களை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. பின்பு என்ன செய்தார் என்றால் 7 சபைக்கு அவனுடைய டெண்டர் ஆயிடு. ஏன் டெண்டர் ஆயிடு என்றால் நல்ல கண்ணு ரொம்ப நல்லா கிளியரா தெரியாது. சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தெரியாது, தூரத்துல இருக்கிறது உங்களுக்கு அவனுக்கு தெரியாம இருக்கலாம். டெண்டர் ஆயிடு, கூச்ச பார்வையுடையவளா இருந்தார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து அங்க வரும் பொழுது கூச்ச பார்வையுடையவளா இருந்தார். மேசியா என்று அவனுக்கு தெரியல. ஏதோ பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான், புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்பாடு வரல. நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமாக வனாந்தரத்துல வழி நடத்தின அந்த பில்லர் ஆஃப் ஃபயர்ல இவர் தான் இருந்தார். கர்த்தருடைய தூதனானவர் மோசேக்கு தரிசனமானார். அவர் தான் இப்பொழுது இவர் ஜீசஸ் கிரைஸ்டா வந்திருக்கிறார், மாம்சத்துல வந்திருக்கிறார் என்பதை அறியாமல் இருந்தார். அவனுக்கு பார்வை சரியில்லை. மோசே என்ன சொல்கிறார், நீங்க எவ்வளவு அற்புதங்களை கண்டீங்க, ஆனால் உங்களுக்கு காணத்தக்க கண்ணு ஆண்டவர் உங்களுக்கு தரலையே அப்படின்னு சொல்றார். உபாகம் 29:4. உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. இதோ உங்களுக்கு காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் உணரத்தக்க இருதயத்தையும் கொடுக்கவில்லை. எவ்வளவு அற்புதங்களை உங்களுக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். இருந்தாலும் நீங்க உங்களுக்கு அதை காணத்தக்க கண்கள் இல்லை. நீங்க காண்றீங்க, ஆனா அதை ரியலைஸ் பண்றது இல்லை. எப்படி பாத்தீங்களா? அவன் ஷார்ட் சைட்டட் உமன். ஆனால் அவளுக்கு கூச்ச பார்வை இருந்தது. ரேச்சலுக்கு அப்படி இல்லை, நல்லா கண்ணு தெரியும். ஹல்லேலூயா. நீங்களும் நான் தான் ரேச்சல். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரியுது. ஆதிலிருந்து அந்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், நமக்காக எவ்வளவு பாடுபட்டார், நம்மளை மீட்டுக் கொள்ளும்படியாக கல்வாரியில எவ்வளவு பாடுபட்டார், நமக்காக எவ்வளவு நாள் அவர் காத்திருந்தார், எல்லாமே ரியலைஸ் பண்றோம். ஹல்லேலூயா. நாம் அவரை நேசிக்கிறோம் என்று அவர் நம்மை நேசிக்கிறார். Naturally said the elder and Calvary before he could marry her younger sister Rachel. ஆண்டவர் இந்த கடைசி கால மணவாட்டியை பெற வேண்டும் என்றால் முதலாவது யூதர்களுக்கு வர வேண்டும். அவர் மனுஷகுமாரனாக யூதர்களுக்கு வந்த அவர்களுக்கு சத்தியத்தை போதித்தார். 3.5 years அவர் ஊழியம் செய்தார். ஆனால் அவர்களோ அவரை அறியாமல் இருந்தார்கள். அதே மாதிரி தான் நீங்க ரூத்தின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ரூத்தை பெற வேண்டும் என்றால் அவன் நகோமியை மீட்க வேண்டும். நகோமியும் அவளுக்கு உண்டான நிலத்தையும் மீட்க வேண்டும். அது அடமானத்துல கிடக்குது. நகோமியும் அவருடைய நிலத்தையும் மீட்டுக் கொண்டால் தான் ரூத்தை பெற முடியும். நெருங்கிய இடத்தான் ஒருத்தன் இருக்கிறான், நீ நகோமி நிலத்தை மீட்டுக் கொள்ற, நிலத்தை மீட்டுடுற அப்படின்னா நீ ரூத்தை பாகம், அதை நான் பாகம் பண்ண மாட்டேன். முதலாவது நகோமியை போவாஸ் மீட்டுக் கொண்ட பின்பு அவருடைய நிலங்களை எல்லாம் மீட்டுக் கொண்ட பின்பு ரூத்தை மருமகளை பெற்றுக் கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். நகோமி எதுக்கு அடையாளமாக இருக்கிறாள்? இஸ்ரவேலுக்கு அடையாளமாக இருக்கிறார். ரூத் எதுக்கு அடையாளமாக? கடைசி காலம் படமாட்டி Gentile bride. Hallelujah. 7 church ages bride. Hallelujah. Gentile bride. ஆனால் நகோமி நிலத்தை மீட்டுக் கொள்ளாம ரூத்தை பெற முடியாது. இதை லேயாக பண்ணாம ரேச்சலை பெற முடியாது. ஆனா இவருடைய ஆசை எல்லாமே அந்த ரேச்சலை பெற வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திரியம் எல்லாமே நம்ம மேலதான் அதிகமா இருக்குது. ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் நமக்கு அழகு இருக்கிறது, ஆவிக்குரிய அழகு இருக்கிறது. ஹல்லேலூயா. நேச்சுரல் பீச் அல்ல, ஸ்பிரிச்சுவல் பீச் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா.
அந்த குணாதிசயம் இருக்கிறது. 7-fold மெசேஜ் நம்ம அப்படி குணாதிசயத்தை கொண்டு வந்திருக்கிறது. Hallelujah. We believe every word of God. Hallelujah. நம்ம தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கிறோம். எல்லாரும் அப்படி விசுவாசிக்க முடியாது. சாமர்த்தியக்காரங்களால விசுவாசிக்க முடியாது. நீங்களும் நானும் தேவனுடைய எல்லா வார்த்தையும் விசுவாசிக்கிறோம். ரேச்சலாய் இருக்கிறோம். Hallelujah. அதனால கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருக்கிறார். இதோ யூத ஜனங்கள் எல்லாத்தையுமே விசுவாசிக்க முடியல. இன்னைக்கும் அவங்க விசுவாசியாம தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கண் இன்னைக்கும் கூச்ச பார்வையா தான் இருக்கிறது. அந்த ட்ரூ விட்னஸ் வரும் பொழுது 1,44,000 பேருடைய கண்கள் திறக்கப்படும். ஆமென். இவர்கள் இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடு அவர்கள் தருவார்கள். 7 day வெட்டிங் செரிமனி நடக்கிறது. இதில் லேயாளுக்கு 7 day வெட்டிங் செரிமனி நடந்தது. அதன் பின்பு அடுத்த நாளே அந்த வீக் முடிந்த உடனே அவன் ரேச்சலை பெற்றுக்கொண்டான். அவன் என்ன கண்டிஷன், அந்த லாபான் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கிறான், நீ இன்னும் 7 வருஷம் நீ ஆடு மேய்க்க வேண்டும். பாருங்க, தன்னுடைய மகளை வைத்து இந்த சம்பவத்தை வைத்து அவன் லாபம் பண்ணி கொடுக்கிறான். பாருங்க, இன்னும் 7 வருஷம் கர்த்தர் 2000 வருஷத்துக்கு முன்னதாக அந்த யூத ஜாதியில வந்த இயேசு அந்த மணவாட்டியை பெற்றுக் கொள்ளும்படியாக கல்வாரியில் அவர் மரித்தார். ஆனா நம்ம என்டையர் பிரைட பெறுவதற்கு அவர் என்ன செஞ்சார், இன்னும் 7 வருஷம் காத்திருக்க வேண்டியதாக. ஏனென்றால் 7 சபைக்கார பசுத்தவான்கள், அந்த பசுத்தவான்கள் இம்பர்ஃபெக்ட் ஃபெய்த்ல இருக்கிறாங்க. பூர்ணம் இல்லாத விசுவாசம், குறைவான செய்தியா இருக்காங்க. அதனால 7 years அவனுக்காக அவர் பரிந்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அங்க பாருங்க, இந்த 7 churches இதே டைம் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும். 1954 years என்ன சொல்றாரு, ஆபிரகாம் காலம் இயேசு காலம். அதே போல இந்த எபேசு சபை 53 வருஷம் ஆரம்பிக்கும். அதுல இருந்து இங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா 1954 கனெக்ட் பண்ணா 1977 வருது. ஆனா ஈக்குவலன்ட் டைம் தான். முதல் லேயாளை அவன் பெறும் பொழுது 7 வருஷம் ஆடு மேய்ச்சான். பின்பு ரேச்சலை பெறுவதற்காக அவன் 7 கர்த்தர் என்றால் இதை 7 வருஷம் அவர் பரிந்து பேசுற ஊழியத்தை செய்கிறார். 7 சபை காலங்களாக அவர் பரிந்து பேசுகிறார். மெடிட்டோரியல் ஒர்க் அவர் செய்கிறார். இவர்களுக்காக அவர் பரிந்து பேசி, இவர்கள் குறைவான சத்தியத்தில் இருக்கிறாங்க. பிதாக்மார் பசுதாய் நாமத்தை ஞாபகம் எடுத்துறாங்க, சரியான ஞாபகம் கிடையாது. திருத்தோர் நம்புறாங்க, சரியான ஞாபகம் கிடையாது. இதற்கு முத்திரைகள் திறக்கப்படல. ஆனால் ஆண்டவர் அவளுக்காக பரிந்து பேசுகிறார். அவர் பரிந்து பேசுறா இவங்க மீட்கப்பட முடியாது. இப்பொழுது பரிந்து பேசுற ஊழியத்திலிருந்து இதற்கு இறங்கி வந்து முத்திரைகள் திறந்து நீங்க மணவாட்டியை பெற்றுக் கொண்டிருக்கிறார், ரேச்சலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். Hallelujah. 7 years 14 வருஷம். அதனால அவன் நின்று ராகியலை அடைய முடியாது. ராகியலை அவன் பெற்றுக்கொண்டா, ஆனாலும் என்ன சொன்னால் அதற்காக 7 வருஷம் ஆடு மேய்க்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரியில மரித்தார், நம்மை வரையறைக்கு கொண்டு விட்டார். ஆனாலும் 7 வருஷம் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் பரிந்து பேசுற ஊழியத்தை செய்ய வேண்டும். 7 சபை காலங்களாக பரிந்து பேசுற ஊழியம் செய்து இந்த என்டைம் பிரைட் அவர் பெற்றிருக்கிறார். Hallelujah. You are the entire bride, you are the Rachel. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், எத்தனை பேர் இந்த சத்தியத்தை நேசிக்கிறோம். Is what Jesus is doing for you. உங்களுக்காக இயேசு செய்திருக்கார். ஆடு மேய்க்கிறது லேசான காரியம் அல்ல. பனியிலும் குளிரிலும் வெயிலிலும் தூங்காம அந்த ஆடை பாதுகாத்து அதை மேய்ச்சி அலைஞ்சி திரிஞ்சி இவ்விதமாக பாடுபடுவதுதான் மேய்ப்பனுடைய வேலை. இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார், நமக்காக எவ்வளவு காத்திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம காட்சியில வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வெட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது, வெட்டிங் ஃபீஸ்டுக்கு நம்ம போகல. வெட்டிங் செரிமனி நடக்குது, ஆனா வெட்டிங் சப்பருக்கு நம்ம இன்னும் போகல. ஹல்லேலூயா. அந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியான நாள். அந்த நாள் எத்தனை பேர் எதிர்பார்க்கிறோம்? ஆமென். இப்பொழுது நம்ம சாத்தானின் ஏதேனில் இருக்கிறோம், லாபான் தரித்து இருக்கிறோம். ஆதியாகமம் 30:25 வாசிக்கிறோம். ராகேல் யோசேப்பை பெற்றபின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். இப்பொழுது நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டு செகண்ட் பார்ட் சொல்றேன். எப்படி 2 மனைவிகளை பெற்றுக்கொண்டா, இதன் மீது அதன் தனக்காக எப்படி கூலிவுக்காக ஆடு மேய்ச்சான். 6 வருஷம் ஆடு மேய்ச்சான். Jacob held the sheep for 6 years for himself. தனக்காக அவன் 6 வருஷம் ஆடு மேய்க்கிறான். மொத்தம் 20 வருஷம். 7 + 7 + 6 20 வருஷம். ரேச்சலுக்காக தான் பொதுவா 14 வருஷம் ஆடு மேய்ச்சிருக்கிறார். ஆனா அந்த லாபான் இடையில லேயாளை கொண்டு வந்துச்சு. அதனால 14 years மாறிடுது. Old Testament 7 years, 7 years, first 7 years லேயாள். இது 2வது ரேச்சல். புதிய ஏற்பாடு ஜென்டைல் பிரைடுக்காக 7 வருஷம் இருக்கு.
இன்னைக்கு நம்மை பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. 7 years கம்ப்ளீட் ஆகிவிட்டது. 14 years கம்ப்ளீட் ஆகிவிட்டது. அதன் பின்பு 14 years கம்ப்ளீட் ஆன பின்பு இப்பொழுது யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால் அந்த லாபான்ட்ட கேட்கிறார். இப்பொழுது யோசேப்பு பிறந்திருக்கிறார். அந்த 25 வருஷம் என்ன வாசிக்கிறோம் என்றால் ராகேல் யோசேப்பை பெற்றதி. ரேச்சல் வாஸ் barren. இதோ அவள் பிள்ளை பெறாதவளாய் இருந்தாள் ரேச்சல். கர்த்தர் பின்பு அவளுக்கு இறங்கி அவள் நல்ல அருமையான ஒரு குமாரனை பெறுகிறாள். அவன் தான் யோசேப்பு. ஹல்லேலூயா. When Rachel had born Joseph, இப்பொழுது யோசேப்பு பிறந்த பின்பு தான் யாக்கோபுக்கு என்ன வருது என்றால் என்னுடைய பிதாக்களின் தேசத்துக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும். மாமனார் வீட்டில் இருக்கிறான், தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று இதுவரைக்கும் அவனுக்கு எண்ணம் வரல. யோசேப்பு பிறந்த பிறகுதான் அந்த எண்ணம் வந்தது. ஆமென். லவ்வே ஸ்பிரிச்சுவல் மீனிங் தான். ஜோசப் எதுக்கு அடையாளமா இருக்கிறார்? ஜோசப் இஸ் a perfect type of Jesus Christ. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு பரிபூர்ணமான ஒரு உதாரணமாக இருக்கிறார். யோசேப்பிட்ட எந்த தவறும் இல்லை. ரொம்ப பெர்ஃபெக்ட் மேன், ரொம்ப திவ்ய சுபாவத்தை உடையவர், ரொம்ப நல்ல பையன் ஜோசப். அந்த 12 பிள்ளைகள்ல ஜோசப் தான் பெஸ்ட் பாய். அதே போல இயேசு கிறிஸ்து பெர்ஃபெக்ட் மேன் அண்ட் பெர்ஃபெக்ட் காட். ஹல்லேலூயா. யோசேப்புடைய ஜீவிதத்துல என்ன நடந்துச்சோ அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நடந்தது. யோசேப்பை பற்றி 5 பாகம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நெட்ல இருக்குது. யோசேப்பு எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் பரிபூர்ண அடையாளமாக இருக்கிறான். அதே போல இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. after 7 years இது ஜென்டல் இதை 14 வருஷம் முடிஞ்ச பிறகு நியூ டெஸ்டமென்ட்ல after 7 churches இப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஜோசப் இன்னைக்கு அப்பியர்ட் ஆகியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜோசப் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இப்பொழுது அப்பியர் ஆகியிருக்கிறார். appearing of Christ. Hallelujah. The second coming of Christ. அப்பொழுதுதான் அவருக்கு என்ன ஏற்படுந்தால் வீட்டுக்கு போக வேண்டிய எண்ணம் வந்தது. Hallelujah. At the close of 14 years servitude. இதோ 14 வருஷம் அடிமைத்தனமாக ஆடு மேய்த்தான். First 7 years for Rachel. Laban gave Leah. Then 7 more years for Rachel. Now at the end of 14 years, he comes to his father-in-law and tells him, I wanted to go home. இப்பொழுது சொல்கிறான், நான் வீட்டுக்கு போக வேண்டும். I want to leave. நான் உம்மை விட்டு நான் போக விரும்புகிறேன். I want to go back my country where I came from. நான் எங்கே இருந்து வந்தேனோ அதே இடத்துக்கு நான் மறுபடியும் போக வேண்டும். ஹல்லேலூயா. 26 வாசிக்கலாம். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்து என் மனைவிகளும் என் பிள்ளைகளும் எனக்கு தாரும். நான் போவேன், நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை அறிந்திருக்கிறேன் என்றான். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தார். ரேச்சல் லேயா எனக்கு கொடு, பிள்ளைகளை கொடு. நான் என்னுடைய அப்பா வீட்டுக்கு நான் போனேன். எப்பொழுது? யோசேப்பு பிறந்தது. அதே போல இன்னைக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. இன்னைக்கு சன் ஆஃப் மேன் இஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து. வேற யாரும் கிடையாது. வெளியே பிறங்காம வேற யாரும் கிடையாது. மனுஷகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி. ஆனா மனுஷகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மனுஷகுமாரனுடைய ஊழியம் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கிறது. நம்ம இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால் இந்த மினிஸ்ட்ரியில் நம்ம வந்திருக்கிறோம். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும்னு ஆசைப்படுறோம். எதுக்கு ஆசைப்படுறோம்? நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்க இடத்துக்கு போக விரும்புகிறோம். ஆமென். அப்பொழுது லாபான் சொல்லுகிறார், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறார். 27 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று அதை குறிப்பினால் அறிந்தேன். I have learned by experience. இங்க பைபிள்ல தமிழ் பைபிள்ல குறிப்பினால் போட்டிருக்கு. இங்க அனுபவத்தினால் அறிந்தேன் போட்டிருக்கு. For I have learned by experience that the Lord has blessed me for thy sake. உன் நிமித்தமா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கார். நீ என் கூட இருந்தனால என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார். நீ என் கூட வந்த நாள் இருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு. அப்படின்னா நான் உன்னை எப்படி விடுவேன்? அதான் காரணம். நீ இருந்த ஆசீர்வாதம், நீ போயிட்டு ஆசீர்வாதம் போயிருந்த. அதனால நான் உன்னை எப்படி விடுவேன்? நீ வந்த நாள் முதல் கொண்டு எனக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. அதை நான் என்னுடைய அனுபவத்திலே நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது
ஆனால் யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க, 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த யாக்கோபு வருங்கால கொஞ்சம் ஆடு தான் இருந்துச்சு அவனுக்கு. ஒரு 40-50 ஆடு இருந்திருக்கலாம். இப்ப என்னன்னா, நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தார். வாசிக்கலாம். நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தார், அது மிகவும் பெருகி இருக்கிறது. ஏதோ ஆயிரக்கணக்கான ஆடா மாறி போச்சு. நான் வந்த பின்பு இந்த 14 இயர்ஸ்ல இருந்துச்சுன்னா ஆடுகள் 1000-1000 பெருகி போச்சு. கொஞ்சம் ஆடா இருக்குது, இப்ப நிறைய மாறிட்டு. எதனால ஆசீர்வாதம் வந்துச்சு? யாக்கோபு வந்தனால ஆசீர்வாதம் வந்துச்சு. ஹல்லேலூயா. நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணது எப்பொழுது? நான் உமக்கே வேலை செஞ்சுட்டு இருந்தா என் குடும்பத்துக்கு நான் சம்பாத்தியம் பண்ணணுமே கேட்க. லேட்டன் பாருங்க, ரொம்ப ட்ரிக்கி ஃபெலோ, ரொம்ப தந்திரக்காரன். சில ஜனங்கள் ரொம்ப தந்திரமா இருப்பாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். உலகத்தின் மக்கள்கிட்ட பழகும் பொழுது சில ரொம்ப ட்ரிக்கியா இருப்பாங்க. இந்த லாபான் ரொம்ப ட்ரிக்கி ஃபெலோ. என்ன செய்யறான் என்றால், இவனை விடக்கூடாது. ஹல்லேலூயா. செல்ஃபிஷ் மோட்டிவ் அவனுக்கு இருக்குது. இவன் இருந்தாதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நானும் கடவுளை கும்பிடுறேன், அவன் ஐடல் வச்சிருக்கான். அந்த கடவுளை என்ன ஆசீர்வதிக்கிறார்? நான் கும்பிடுற சாமி என்ன ஆசீர்வதிக்கிறார்? ஆனா இவனுடைய கடவுள் இவனை ஆசீர்வதிக்கிறார். நீ நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்னவே விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு நல்லவராயிருக்கிறார். அவர் சம்பாதிக்கல, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு. இதே நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம்? நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. வெளிநாட்டுக்கார பணத்தை தருவானா பருவான பெந்தேகோஸ்காரங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெந்தேகோஸ்ட் பாஸ்டர்ஸ். இத நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறோம்? அந்த ஃபாரின் எய்ட் நமக்கு தேவையில்லை. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இதுதான் அவன் கேட்டான். இவன் ஆராதிக்கிற தேவன், இவனுடைய கோட் கிரேட். ஹல்லேலூயா. நான் கும்பிடுற சாமியை விட இவன் ஆராதிக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார், இவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இவன் நிமித்தமாக தான் எனக்கு ஆசீர்வாதம் வந்திருக்குது. நான் எப்படி இவனை விட முடியும்? பாருங்க, அதுல கூட அவன் செல்ஃபிஷா இருக்கிறான். லேடன் நியூ அபௌட் தி லார்ட். அவன் கர்த்தரை பத்தி அவனுக்கு தெரியும். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு அவன் தான் சொன்னான். கர்த்தரை பற்றி தெரியும், ஆனா கர்த்தரை அவன் அறியவில்லை. ரெண்டு வித்தியாசம். Laban knew about the Lord, but he did not know the Lord. நீங்க கர்த்தரை பற்றி அறியலாம், ஆனா கர்த்தரை அறியாமல் இருக்கலாம். அப்படியெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆனால் லேபனுக்கும் ஜேக்கபுக்குள்ள வித்தியாசம் என்னவென்றால், லாபான் கர்த்தரை பற்றி அறிந்திருந்தார், ஆனால் கர்த்தரையோ அறியவில்லை. ஆனால் நீங்களும் ஜேக்கப் என்ன செய்தார் என்றால், அவனுக்கு எவ்வளவு தெரியுமோ தெரியலையோ, ஆனா அவன் கர்த்தரை அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. சொல்றாரு, எனக்கு பைபிள் எவ்வளவு தெரியும் எவ்வளவு தெரியுங்கிறது என்னால சொல்ல முடியாது. நான் இந்த பைபிள் எழுதின ஆட்சியர் என்ன அறிஞ்சிருக்கேன். பைபிள் ரொம்ப தெரியும், பைபிள் ரொம்ப தெரியும், செய்தி ரொம்ப தெரியும் சிலர் பெருமை பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இந்த பைபிள் எழுதின ஆண்டவரை அறிஞ்சு எது விசேஷம் பாருங்க. செய்திலாம் ரொம்ப தெரியும், இதோ பைபிள்லாம் நிறைய தெரியும். அப்படிதான் இன்னைக்கு அவங்க பாஸ்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பாஸ்டர் டீக்கரா இருப்பாங்க, பாஸ்டர் சட்டம் போட்டு அவருடைய சர்ச்சை ஆரம்பிப்பாங்க. எங்களுக்கு செய்தி நிறைய தெரியும். செய்தி தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? செய்தியை கொடுத்த கர்த்தர் தெரியலையே, பிரனானுடைய ஆண்டவர் தெரியலையே, பிரனானை பற்றி தெரியலாம், பிரனானுடைய கோட தெரியலையே, அந்த அனுபவம் இல்லையே. எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தரை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவனை அறிந்திருக்கோம். கணவர் சரியில்லை அப்படிங்கிற நீ சரியா இருந்தா உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. உன் கணவரை சரி பண்ணுவாரு. உன் பெய்து எங்க போச்சு? ஜேக்கப் வந்த உடனே கொஞ்சம் ஆடு நிறைய ஆடா மாறிச்சு, ஆயிரக்கணக்கா மாறிச்சு. ஹல்லேலூயா. அது யாரு? ஜேக்கப் காட் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெண்ணு தான் வீட்டுக்கு போனாங்க, ஆசீர்வாதம் வரணும். ஹல்லேலூயா. நீ காட்ஸ் கிரேஸ் கொண்டே இருக்குது. நீ ஆராதிக்கிற தேவன் போனீங்கன்னா விவாகம் ஆன பிறகு பிளஸிங் வருது. ஹல்லேலூயா. ஏனென்றால் காட் உண்டு. சண்டை போட சுவாபம், பொல்லாத சுவாபத்தை வச்சுக்கொண்டு பக்தியா மட்டும் இருந்தா என்ன பிரயோஜனம்? திவ்ய சுவாபம் இல்லையே, தேவனோட அனுபவம் இல்லையே. ஜோம் பண்ணா பைபிள் படிச்சா காலையில ஜோம் பண்ண அவனும் கர்த்தரை அறியலையே. அந்த ஆயக்காரன் ஒரே சின்ன ஜபம் தான் பண்ணான், இவன் நீள ஜபம் பண்ணான். அதே போல சில பெண்கள் நீள ஜபம் பண்றாங்க, வீட்டுல ஆசீர்வாதம் வரல. கர்த்தரை அறியவில்லை, கர்த்தரை பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்க, கர்த்தரை அறியவில்லை.
நம்ம இன்னைக்கு கர்த்தரை அறிந்திருக்கிறோம். அவரை அறிகிற அறிவை நித்திய ஜீவன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் அவரை அறிந்திருக்கிறேன். God is good to me. Hallelujah. God is always good to me. என்ன சொல்ல முடியும்? இயேசு எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். என் சொந்த அனுபவத்திலே நான் அறிந்திருக்கிறேன். He hears my prayer. Hallelujah. He is doing miracle. Hallelujah. அதுதான் கர்த்தரை அறிகிறார். Laban knew about the Lord, but he did not know the Lord. There is a great difference between know about God and know the Lord. Jacob, God is doing things. அந்த ஜேக்கபுடைய கர்த்தர் தான் அவன் ஆசீர்வதிக்கிறார். அவன் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவன் ஆசீர்வதிக்கிறார். நான் உந்த சாமி என்ன செய்யல, என்ன ஆசீர்வதிக்கிறேன், அது எனக்கு எந்த நன்மையும் செய்யல, அதை கும்பிட்டு பிரயோஜனமே இல்லை. ஜேக்கப், God is good. Hallelujah. இன்னைக்கு நம்ம பார்த்து பார்த்தோம், இவங்க ஆராதிக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறார். Hallelujah. இவங்க ஆசீர்வதிக்கிறார். இவங்க குடும்ப சமாதானத்தோடு இருக்குது. இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. கேளுங்க, ஆண்டவர்ட்ட அப்படி ஜெபம் பண்ணி கேளுங்க. உங்களை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் God is great. Hallelujah. He is good. Hallelujah. இத லாபான் சொன்ன மாதிரி இத மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். ஆமென். அல்ல செல்ஃபிஷ் மோட்டிவ் இல்ல, நான் உன்னை விட மாட்டேன், நீ இருந்த ஆசீர்வாதம் நீ போயிட்டு இருந்த ஆசீர்வாதம் இல்லையே, அதனால எப்படி நான் உன்னை விடுவேன், நீ சம்பளம் கேளு, என்ன வேணாலும் தார. 28 ஆசீர்வாதம். 28 ஆசீர்வாதம். சம்பளம் என்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். And he said, appoint thy wages and I will give it. நீ வந்து உனக்கு சம்பளம் என்ன வேணும் கேளு, நான் தரேன் அப்படி சொல்லும்போது அதுலயும் ஒரு ட்ரிக் தான். ஏனென்றால் இவன் வந்து அதிகமா கேட்க மாட்டான், நம்ம கொடுத்தா அதிகமா கொடுக்கணும். அவன் நல்லவன், நம்மளை விட வந்து அவன் நல்லவன். He is more modest than Laban. He was more honorable than Laban. இவன் நம்மளை விட இவன் நல்லவன், நம்ம கொஞ்சம் ட்ரிக்கான ஆடு, அவனுக்கு அவன் புத்தி தெரியுது. அதனால நம்ம சம்பளம் கொடுத்தா நிறைய கொடுக்கணும். அவன் ரொம்ப கேட்க மாட்டான், கம்மியா தான் கேட்பான். அதனால முதல்ல நீனே கேளு. எப்படி பார்த்தீங்களா? அதான் நீனே ஒரு சம்பளத்தை சொல்லு. ஏன்னா அவன் மோர் ஹானரபிள் மேன், ரொம்ப நல்லவன், அதிகமாக கேட்க மாட்டான். அவனுக்கு ரொம்ப அதிகமாக கேட்டால் அவருக்கு வந்து கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு கேட்கறது ரொம்ப கம்மியாக கேட்பான், ரொம்ப லோவாக கேட்பான். அதனால நீனே கேளு, உன் சம்பளத்தை நீனே கேளு சொல்லும் பொழுது அவன் என்ன சொன்னான், எனக்கு ஒன்றும் சம்பளம் நம்மளாம் ஒன்று வேண்டாம், நான் என்ன செய்யறேன்னா அவனுடைய மந்தையில போயிட்டு அதில் வந்து எதிர்த்தால் கோடு போட்ட ஆடு, அந்த வரி உள்ள ஆடுகள், புள்ளி உள்ள ஆடுகள் எல்லாம் எனக்கு சம்பளமா தந்துடும், நான் அதை சம்பளமா வச்சுக்கிடுறேன். ஆடு மேய்க்கிற என்னென்ன ஆடு குட்டி போடும் பொழுது அது புள்ளியும் ஸ்பெக்கிள் அண்ட் ஸ்பாட்டட், இதை ஸ்பெக்கிள் அண்ட் ஸ்பாட்டட் லேம்ப்ஸ் இருந்தா அது எனக்கு கூலியா இருக்கணும். கர்த்தர் தம்முடைய நீதியை வழங்கப்படுவார் அப்படின்னு சொல்லுகிறார். Hallelujah. Laban knew the speckled and spotted cattle. இது வந்து என்ன ரொம்ப கம்மியாவே இருக்கும். பொதுவா அந்த ஆடுகள் எல்லாமே ஒயிட்ஸா இருக்கும், பிளாக்கா இருக்கும். வெள்ளாடுகள் வந்து பிளாக்கா இருக்கும், ஷீப் வந்து ஒயிட்ஸா இருக்கும். இத மாதிரி புள்ளி போட்டது ஸ்பெக்கிள்டு என்ன சொன்னால் அந்த மாதிரி புள்ளி உள்ள ஆடுகளும் அந்த என்ன சொன்னால் அந்த ஸ்பெக்கிள்டு அண்ட் ஸ்பாட்டட் அந்த மாதிரி ஆடுகள் வந்து ரொம்ப அதிகமா அப்படி வராது. அதனால தெரியும் அது ரொம்ப கொஞ்சம் தான், அது ரொம்ப ரேர் தான் அப்படி குட்டி போடுறது. அதனால சரி இவன் வந்து கம்மியா தான் கேட்கறான் ஆரம்பிச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டான். சம்பளத்தை என்ன சொன்னால் புள்ளியும் மரியும் இல்லாத வெள்ளாடுகள், இது கருப்பு அந்த ஒயிட் என்ன சொன்னால் மற்ற கலர் என்ன சொன்னால் ஒரே பிளைன் கலரா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு. ஆனா எனக்கு ஸ்பாட்டில் புள்ளி உள்ளது வரி உள்ளது எல்லாமே இவனுக்கு அப்படி சொல்லும் பொழுது பொதுவா அந்த மாதிரி 10 குட்டி போட்டா ஏதாவது ஒண்ணுதான் அது மாதிரி வரும். இதனால அவன் என்ன செய்யறான் என்றால் அதுக்கு சம்மதித்து விட்டான். சம்மதித்து விட்டு என்ன செய்யறான் என்றால் அவன் என்ன ட்ரிக் பண்றான் பாருங்க, அவனுடைய புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. அவனுடைய கடத்தனமான புத்தியை பார்த்தீங்கன்னா என்ன செய்யறான் என்றால் 35ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நாளிலே கலப்பு நிறமும் வரியுமுள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியுமுள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இன்னைக்கு நான் போயிட்டு நான் அந்த ஆடுகள்லாம் பிரிச்சு எனக்கு சம்பளமா வச்சுக்கிடுறேன், திருப்பி என்னென்ன ஆடுகள்லாம் அப்படி குட்டி போடுதோ புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகள்லாம் எனக்கு சொந்தம், மற்ற ஆடுலாம் அவனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது
இவன் போறதுக்கு முன்னால அவன் முன்னாடியே போயிட்டு அந்த மாதிரி கலப்பு ஆடுகள் வந்து அந்த புள்ளி போட்ட ஆடுகள் எல்லாம் பிரிச்சு எடுத்து மகன் கையில கொடுத்து ரொம்ப தூரத்துக்கு அனுப்பிட்டான். 3 நாள் பிரயாணத்துக்கு அனுப்பிட்டான். இவன் போறதுக்குள்ள அவன் வந்து முன்னக்கூட்டி போய் அவனுக்கு சேர வேண்டிய ஆடுகளை இவன் எடுத்து தான் மகன் கையில கொடுத்து அனுப்பிட்டான். அந்தந்த வித்து அந்தந்த கனியை கொடுக்கும். அல்லையா, அவன் வந்து வித்து சரியான வித்து கிடையாது. லாபா டினாமினேஷன் பிலீவர், லாபா டினாமினேஷன் பிலீவருக்கு அடையாளமா இருக்கிறான். சாதன விசுவாசிக்கு அடையாளமா இருக்கிறான். ரியல் பிலீவர் அவன் கிடையாது. அதனால அவனுடைய சுபாவத்தை அவன் காமிக்கிறான். அவனுடைய சுபாவத்தை என்ன, அந்தந்த வித்து அந்தந்த கனியை கொடுக்கணும். ஆதியாகமம் 1:12 சொன்னோடமாக அது நல்ல வித்து கிடையாது, அது கிடையாது, அது கடையத்தான் கொடுக்கும். அவனுக்கு ஹானரபிள் மேன் கிடையாது. he was not a modest man, நேர்மையானவன் கிடையாது. முன்னக்கூட்டி அதை போய் பிரிச்சு கொடுத்து போகும்பொழுது இங்க வந்து பார்த்தா அந்த ஆடுகள் தான் காணலையே. சரி, லாபா ஏமாச்சிட்டான். பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக்கிறார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கலாம்? whatever comes or goes, sickness, disease, distress, என்ன காரியம் வந்தானே போவானே, வியாதி வந்தானே, போராட்டம் வந்தாலும் நம்ம வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் நம்ம ஏமாத்திட்டான் அவன் ஆண்டவர் நமக்கு தர வேண்டியதெல்லாம் தருவார். ஹல்லேலூயா. இதோ வாழ்க்கையில என்ன விதமான போராட்டங்கள் குழப்பம் வந்தாலும் நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது, கர்த்தருடைய கிருபை இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கலாம்? ஜேக்கப் பத்தி தன்னை தேடிக்கணும். ஹீ என்று சொல்லும் பொழுது அது வந்து யாக்கோபை குறிக்கல. if you are not careful you think it is Jacob tree. அவன் போய் அதை செய்தா போது நமக்கு தெரியும். ஆனா இது வந்து யார் செய்கிறார் என்றால் லாபான் தான் செய்கிறார். is in Jacob, this is Laban. Laban goes in advance of Jacob and goes among these flocks and set down Jacob wages. யாக்கோபுக்கு சேர வேண்டிய சம்பளத்தை அந்த ஆடுகள் எல்லாம் அவன் தனியா, அவன் இவனுக்கு முன்னால போய் அவன் எடுத்துக்கிட்டு அதை தனியா அனுப்பி விட்டுட்டான். கண்டுபிடிக்காத அளவுக்கு 3 நாள் பிரயாண தூரத்தை வச்சுட்டான். லேபன் என்ன செய்யறான்? இவ்விதமான ட்ரிக்க பண்ணும் பொழுது, இவ்விதமான அவன் ஒரு வஞ்சகத்தை அவன் செய்தாலும் கூட இதோ இவன் வந்து பிரைடா இருக்கிறான், உத்தமனா இருக்கிறான். ஜேக்கப் ஹல்லேலூயா. மற்ற அநியாயம் செய்யலாம் நமக்கு, ஆனா நம்ம உத்தமனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம உத்தமனா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில யார் என்ன அநியாயத்தை செய்தாலும் கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் நமக்கு பலன் அளிப்பார். எத்தனை பேர் விசுவாசம்? அவனுடைய புத்தி அப்படிதான் இருப்பான். நம்ம போய் அவனை மாற்ற முடியுமா? அவனுடைய சுபாவம் அப்படிதான். அவனால என்ன செய்ய போது செஞ்சுட்டு போறான். இதோ கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலன் அளிப்பார். நான் அப்படிதான் பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன். பல விதமா என்னத்தை ஏன் பண்ணுவாங்க. எத்தனை பேர் டாக்ஸிங் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் பல காரியங்களை செய்யலாம். இதோ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா ஜேக்கப் வந்து ரியல் பிரைடா இருக்கிறான். ஹல்லேலூயா. she gets the blessing at the end time. நமக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய blessing நம்ம மேல இருக்கிறது, அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரும் ஒண்ணு நம்மள மேற்கொள்ள முடியாது. யார் எடுத்துட்டு போய் நமக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல. ஹல்லேலூயா. நம்ம வந்து தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். இப்பொழுது கர்த்தர் சொப்பனத்துல அவனுக்கு தோன்றி சொல்கிறார், யார் லாபான் செய்த காரியத்தை அறிந்திருக்கு. நீ வந்து கூலியை வந்து கம்மியா கேட்டுக்கிட்டா, ஆனாலும் அவனுக்கு அதையும் கொடுக்க மனசு இல்லாதபடி அவன் உனக்கு முன்னால போய் அந்த ஆடை வந்து திருட்டளவா கொண்டு போயிருக்கிறான். லாபான் செய்த காரியத்தெல்லாம் நான் அறிந்திருக்கேன். உன்னை சொப்பனத்துல கர்த்தர் இருந்தாலும் அங்க கர்த்தர் சொல்லுகிற பின்னால் அதை வாசிக்கிறோம். இப்பொழுது இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு ஒன்று செய்ய சொல்லுகிறார். இது ஜேக்கப் ட்ரிக் அல்ல. நமக்கு ஜேக்கப் ட்ரிக் மாதிரி தெரியும். ஜேக்கப் ட்ரிக் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நீ மரக்கிளைய வெட்டி அதை பட்டையை உரிச்சு என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை இடையிடையே பட்டையை விரிச்சு போடுங்க. ஆடுகள் வந்து தண்ணீருக்காக வரும் பொழுது நீ அந்த இடத்துல அந்த கொப்புகளை போட்டீங்கன்னா என்ன செய்ய வேண்டால் உனக்கு பாரு எல்லாமே புள்ளி ஆடு போடுது. ஹல்லேலூயா. எல்லா குட்டியும் புள்ளியா போடுது. தான் குறித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்து வந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வலி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. இதோ இந்த பிளான் வந்து ஜேக்கப்புடைய மைண்ட்ல வரல. கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே சொல்லுகிறார்,
நீ எழுத நான் ஒரு பிளானை காமிக்கிற, ஒரு கிளைய வெட்டு, வாதுமை மரத்தினுடைய கிளைய வெட்டு, புன்னை மரத்தினுடைய கிளைய வெட்டு, அதை கொஞ்சம் பட்டை உரி, பட்டை இந்த ஸ்ட்ரைப்ஸ் தோன்றும்படியாக அந்த ஸ்ட்ரைப்ஸை ஏற்படு. Till before the flocks in the cutters in the watering troughs. He set the rods which he had tilled before the flocks in the gutters in the watering troughs. Then the flocks came to drink, they should conceive, then they came to drink. நீ அதை இடையிடையே பட்டையை குடிச்சும் பொழுது அது வெள்ளையும் தெரியும், கிரீனும் தெரியும், பல கலர் அங்கே தெரியும். அப்படி அதை போடும் பொழுது தண்ணீர் குடிக்க வரும் பொழுது தண்ணீர் குடிக்கிற இடத்துல அதை போடு, அதையே பார்த்து கொண்டு அந்த மாடுகள் பொலியும் பொழுது அது எப்படின்னா புள்ளி போட்ட ஆடுகளாக பிறக்கும். அதே போல அவன் செய்யும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் அவ்விதமான ஆடுகளே பிறக்கிறது. என்ன எல்லா ஆடுமே புள்ளி போட்ட ஆடா பிறக்குது, ஸ்பாட்டட் அண்ட் ஸ்பெக்கிள்டா பிறக்குது. இது ஒன்றும் மனுஷனாலுக்கு செய்ய முடியாது, இது ஹேண்ட்மேடா பண்ண முடியாது, இது சூப்பர் நேச்சுரல் காட் தான் அதை செய்ய முடியும். ஹalleluya. நீங்க கருப்பா பிறந்திருக்கலாம், சிவப்பா பிறந்திருக்கலாம், நீங்க கலரை தெரிஞ்சு கொள்ள ஆண்டவர் தான் நம்மளை பிறக்க வச்சிருக்கிறாரு. ஹalleluya. இது மனுஷன் செய்ய முடியாது. எப்படி அது ஸ்பாட்டட் அண்ட் ஸ்பெக்கிள்டா மாறிச்சு, லாபானுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா குட்டிகளும் புள்ளி போட்டதாகவும் ஸ்பாட்டட் அண்ட் ஸ்பெக்கிள்டா இருக்கிறது. இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒன்றுமே போடல, இவனுக்கு மந்தல் பெருக ஆரம்பிச்சு, அவனுக்கு மந்தல் டவுன் ஆரம்பிச்சு. அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்யறான்னா பலமுள்ள ஆடுகள் பொலியும் பொழுது அதை போடுறானா, பலவீனமான ஆடு போடும் பொழுது அதை அதை போட மாட்டான். ஆனால் பலமுள்ள ஆடுகள் ஸ்ட்ராங் ஃபிளாக் யாருக்கு சொந்தமாயிட்டு, யாக்கோபுக்கு சொந்தமாயிட்டு. லாபான் ஆடுகள்லாம் எலும்பு தோலுமா, இதை நோஞ்சானா, இதை அது அப்படியா இருக்கு, பலவீனமா இருக்கு. ஆடு பலமுள்ள ஆடுகளா இருக்குது. ஏனென்றால் பலமுள்ள ஆடுகள் செய்யும் பொழியும் பொழுதுதான் அவன் அவ்விதமாக செய்வான் என்று பைபிள்ல போடப்பட்டிருக்கு. 42 வசனத்தை வாசிக்கலாம். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்து. 41ஆம் வசனம். ஸ்ட்ராங்கர் ஃபிளாக் அங்க வரும் பொழுது, நல்ல ஸ்ட்ராங்கான ஆடு வரும் பொழுது உடனே அந்த ராட்ஸ் அங்க போடுவான். அந்த ராடை பார்த்து கொண்டே அது பொலியும் பொழுது குட்டி ஸ்பாட்டட் அண்ட் ஸ்பெக்கிள்டா பிறக்கும். பலவீன மாடு நோஞ்சி அப்படியே வரும் பொழுது அதை ராடை போட மாட்டாங்க. இந்த ஆடு பலமுள்ள ஆடு, எத்தனை கிட்ட பலமுள்ள ஆடுகளா இருக்கும். ஸ்ட்ராங் பிலீவர். ஹalleluya. பலவீனமான விசுவாசி இல்லை. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர முடியல, அங்க வேலை வச்சுட்டாங்க, இங்க வேலை வச்சுட்டாங்க, ஏதாவது பாசிங் பிரேயர் இருக்க முடியல, பாசிங் பிரேயர் இருந்தா எனக்கு டயர்டா இருக்கு. இது பலவீனமான ஆடு. பலமுள்ள ஆடு பிரேயர்ல வார்த்தையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. பலமுள்ள ஆடுகள் பொழுது அதை போடுவான், அந்த ராட்ஸை போடுவான், பட்டை விதிக்கப்பட்ட அந்த ராட்ஸை போடுவான். இதை பலவீனமான ஆடுகள் வரும் பொழுது போட மாட்டான். அது என்ன, செலக்டிவ் பிரீடிங். பலமுள்ள விசுவாசி, பலம் இல்லாத விசுவாசிகள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனா நம்ம எலெக்டா இருக்கிறோம். ஹalleluya. உலகத்துக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். ஹalleluya. நம்ம முன்னால ஆண்டவர் அந்த போடுறாரு. ஹalleluya. அந்த ராட்ஸ் போடுறாரு. ஹalleluya. அது ஒரு சாதாரண ராட், அது ட்ரீ அல்ல, இட்ஸ் a man tree. ஹalleluya. ஜீசஸ் கிரைஸ்ட். ஹalleluya. அவர் வெட்டப்பட்டார் நமக்காக, கல்வாரியிலே வெட்டப்பட்டார். ஸ்ட்ரைப்ஸ் அவருக்கு தோன்றினது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஹalleluya. அந்த ஸ்ட்ரைப்ஸ் ராட போடும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டி அதையே பார்க்கும் பொழுது அதே மாதிரியே குட்டி போடும். அதே போல இயேசு எனக்காக இதை என்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் காயப்பட்டு, என்னுடைய நீர் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்ற அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஹalleluya. கல்வாரியை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya. ஈசாயின் அடிமரத்திலும் நான் கிளையானது வெட்டப்பட்டது. ஹalleluya. It's a man tree. Hallelujah. Not a natural tree. Man tree Jesus is cut for us. Hallelujah. நமக்காக வெட்டப்பட்டார். அங்கே ஸ்ட்ரைப்ஸ் வந்தது, அடிக்கப்பட்டார். அவருடைய முதுகுல அடிக்கும் பொழுது என்ன ஆயிடுது, தோலை பிச்சிட்டு சதையை பிச்சிட்டு வரும் பொழுது எலும்பு தெரிஞ்சிச்சு. இது அவங்க பட்டையை குடிக்கும் பொழுது உள்ள இருக்கிற வயிற்று தெரிகிறது.
இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நம்ம அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஹீலிங், நமக்கு சால்வேஷன் எல்லாமே கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஸ்பெக்கிள் அண்ட் ஸ்பாட்டட் லேம்பா மாறும், ஸ்ட்ராங்கர் லேம்பாக மாறும். ஹல்லேலூயா. 2 Corinthians 3:12 என்ன வாசிக்கிறோம்? நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையில மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். ஆமென். அந்த வார்த்தையை பார்க்க என்ன சொல்றா, நம்ம அது மாதிரியே மாறிடும். Hallelujah. We are speckled and spotted lamb. Hallelujah. We belong to Jacob, do not belong to Laban. Hallelujah. நம்ம சாதாரண விசுவாசி இல்லை, இயேசு கிறிஸ்து இயேசுக்கு சொந்தமானவர்கள். நம்ம அந்த வார்த்தையை பார்க்கிறோம். அதை பார்க்க அது நம்மை மறுரூபப்படுத்தி நம்ம ஸ்பெக்கிள் அண்ட் ஸ்பாட்டட் லேம்பா மாத்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? செலக்டிவ் பிரீட் ஆர்டர் வந்து தமிழை பிள்ளைகளை உலகத்துக்கு மாதிரி இருக்கிறார். அவங்களே ஆர்டர் இன்னைக்கு என்ன விருத்தி செய்திருக்கிறார்? வார்த்தையினாலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். வார்த்தையை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 40 வருஷமா நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அதை சேஞ்ச் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அதை பார்க்க அந்த கன்செப்ஷன் எப்படி வருகிறது? ஸ்பெக்கிள் அண்ட் ஸ்பாட்டடா மாறுது. ஹல்லேலூயா. நீங்க வார்த்தையை பார்க்க நீங்க வந்து எலக்ட்ரிக் இதுவாக செலக்டிவ் பிரீடிங் அங்க நடக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம்? இந்த மாதிரி 6 வருஷத்துல 6 வருஷம் ஆடு மேய்க்கும் பொழுது அவனுடைய ஆடு கம்மியாயிடுச்சு, இவனுக்கு அதிக ஆடுகள் சேர்ந்து. ஹல்லேலூயா. அதிக ரிச்சா மாறிட்டான், அவனுக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். God is going to pay overtime. Hallelujah. லாபான் 14 வருஷம் ஏமாத்தினா, ஆண்டவர் அதை பே பேக் பண்ணுகிறார். Hallelujah. நீ உன்னுடைய இதெல்லாம் அவனை ஏமாத்தினா, உனக்கு அதெல்லாம் நான் திருப்பி தரேன். லாபான்ட்டு எடுத்து உனக்கு தரேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சாத்தான் நம்மளை வந்து அடிமைத்தனத்துல வச்சிருக்கிறான். இந்த உலகத்துல வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து என்ன ஆதரவு இல்லை. அதுவும் கிறிஸ்தவங்களை வந்து பிளாக் பண்ணான்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் யோசித்து கொண்டிருக்கிறது. இதனால நமக்கு சாத்தான் நமக்கு விரோதமாக இருக்கிறார். நம்ம முன்னேறது அவனுக்கு பிடிக்கல, நம்ம சுதந்திரமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு பிடிக்கல. மதவாதிகள் அவிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இந்த சாத்தானின் ஏதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், அதிக உபத்திரத்தின் மத்தியில வச்சிருக்கிறேன். ஆனா நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன். இதை சாத்தான் உனக்கு என்னென்ன காரியங்களை கொண்டு வரணும், என்னென்ன உனக்கு காரியம் தடையணும், அதெல்லாம் உனக்கு நான் பே பேக் பண்றேன். ஹல்லேலூயா. அதை நான் உனக்கு பல மடங்கு அதிகமா தரேன். 14 வருஷமா வந்து அவன் வஞ்சித்து கொண்டான். பாத்துக்க, 10 முறை சம்பளத்தை மாத்தி இருக்கிறான். லாபான் செய்து நான் பார்த்தேன். ஆனா உனக்கு நான் பே பேக் பண்ணுறேன். ஹல்லேலூயா. அதெல்லாம் நான் திருப்பி தரேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷமாக பார்வோன் அடிமைப்படுத்தி இருந்தார். அவங்களுக்கு சரியான கூலி கொடுக்கவில்லை. பெண்களையும் குழந்தைகளையும் வேலையாகும்படியாக செய்தார். பிறக்கிற குழந்தைகள், ஆண் குழந்தைகளை நைல் நதியில போடும்படியாக செய்தார். 400 வருஷம் அடிமையா இருந்தார்கள். கர்த்தர் சொன்னார், அதெல்லாம் அவங்களுக்கு நான் திருப்பி தரேன். ஹல்லேலூயா. எப்படி திருப்பி தரேன்? கர்த்தர் சொல்லிட்ட வசனம் நிறைய இருக்கு, வாசிக்க நேரம் இல்லை. ஆதியாகமம் 15:14 சொல்லுவோம், உங்களுடைய ஜனங்கள் வந்து எகிப்தை விட்டு விடுதலை போகும்போது பெரிய பொருட்களோடு போவாங்க, பொக்கிஷத்தோடு போவார்கள். மோசேட்ட சொன்னார், நீங்க பரப்பும் பொழுது அவங்க வந்து அயலாந்தாட்ட வெள்ளி உடமைகளை பொண்ணு உடமைகளை கேளுங்க. அதே போல நாங்க கர்த்தரை அழைக்கிற 10வது தலைப்புல சங்காரம் வந்து விட்டது. பக்கத்து வீட்டுல போய் கேட்கும் பொழுது அவங்க வந்து கோல்டு, சில்வர், பிராஸ், இதோ டைமண்ட் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆண்டவர் அவங்களை கொடுக்க முடியாது செய்தார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாங்க. ஹல்லேலூயா. என்ன 400 வருஷமா பாவம் நம்மளை சீட் பண்ணா, இப்பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு பே பேக் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறோம்? அதே போல லேபன் சீட் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்றார்? இவன் வந்து எலெக்டட் மேன், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கிறார். எத்தனை விசுவாசம்? ஒரு காலத்துல நம்ம டினாமினேஷன்ல இருந்தோம், எவ்வளவு பாடுபட்டோம். இப்போ ஆண்டவர் எல்லாம் நமக்கு பே பேக் பண்ணுகிறார். எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, நீ வந்து இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்குறா, செய்திங்கிறா. ஆனா நான் உனக்கு நல்லதுக்கு சொல்றேன், நீ பேசாம பெந்தெகோஸ்தே பாஸ்டரா இரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ செய்தின்னு போனா உனக்கு யாரும் ஆப்பரிங் உனக்கு தர மாட்டாங்க.
சித்தப்பா உனக்கு நல்லதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். நான் இந்த செய்தி உண்மையா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் அப்படி சொன்னா கூட இந்த செய்தி உண்மையா இருந்தா கர்த்தர் ஆசீர்வாதம். பெந்தேகோஸ்தேக்காரர்களை விட ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, வார்த்தையில வரும்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண முடியுது. ஹல்லேலூயா. நான் உனக்கு பே பேக் பண்றேன். உனக்கு எல்லாத்தையும் நான் இழந்து போனது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு, ஜேக்கப் கொடுத்தாரு, உங்களுக்கு ஏன் தர மாட்டாரு? ஹல்லேலூயா. உங்களுடைய ஸ்ட்ராங் ஃபெய்த் வேணும். விசுவாச அறிக்கை தேவை. மனசுல இருந்து அறிக்கைப்படணும். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று அறிக்கை பண்ணினார். ஜேக்கப் கர்த்தரை நம்பி இருந்தான். லாபான் செய்ததை கர்த்தர் பார்த்து கொண்டார். எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தான். பலமுள்ள ஆடுகள் இருக்கு, அவனுக்கு பலவீனமான ஆடுகள். இவனு மந்த பெருசா இருக்கு, அவன் மந்த. எத்தனை பேர் சர்ச்சைக்கு வராங்க? 4 பேர் 5 பேர். அது என்ன சத்தியம் தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. நம்ம சர்ச்சில் இருக்க சத்தியத்தை தேடி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. குழந்தைகள் கூட நல்ல சத்தியம் பேசுது. எப்படி ஸ்ட்ராங்கஸ்ட் சோல். ஹல்லேலூயா. எதனால? அதை பார்த்ததுனால. ஹல்லேலூயா. அந்த ராட்ஸ், அந்த கிரீன் ராட்ஸ்னா அந்த ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. வெட்டப்பட்ட கிளை, கல்வாரியிலே அவர் வெட்டப்பட்டார், நமக்காக வெட்டப்பட்டார், நமக்காக காயப்பட்டார். அவருடைய சதை பிச்சு கொண்டு வந்தது, பட்டை விரிக்கப்பட்டு அந்த ஸ்ட்ரைப்ஸ் அங்கே காமிக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டே இருந்ததுனால அப்படி நம்ம இன்னைக்கு வார்த்தையாகிய கிறிஸ்துவை பார்த்து கொண்டே இருப்பதனால, அவரை முன்வைத்து நம்ம நோக்குவதனால நம்ம அவரை போலவே மாறி ஏற்கனவே விசுவாசம். It is totally God's doing. இது ஜேக்கப் அல்ல, it is totally God's doing. Hallelujah. Is God blessing him? Hallelujah. அதனால பாருங்க, அவனுக்கு என்னன்னே புரியல. நம்ம என்னதான் ட்ரிக் பண்ணாலும் இவங்கிட்ட செல்லுபடி ஆகலையே. இவன் கூட இருக்கிற கர்த்தர் நம்ம ட்ரிக்கெல்லாம் மாத்திட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இவன் கெட்டு போவான், இவன் சாவான், இவனுக்கு என்ன நடக்கும்னு நம்ம பார்த்தோமே. ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் தலைகீழ மாத்திட்டு வர்றாரு. ஹல்லேலூயா. அவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அப்படி நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். This is totally God's will. இது முழுசுமாக கர்த்தர் செய்கிறார். இதமாக இருக்கும் பொழுது இப்பொழுது என்ன சென்றால் அங்க கோல்டு அந்த எகிப்துல விட்டு போகும் பொழுது கர்த்தர் அந்த எகிப்து கண்களுக்கு கிடைக்கும் கோல்டு, சில்வர், பிராஸ், டயமண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், என்ன தெரியும். அவங்க வனாந்தரத்துல எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாது கேட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் கோல்டு தேவை. ஹல்லேலூயா. சில்வர் தேவை, பிராஸ் வெண்கலம் தேவை, டயமண்ட் முத்துக்கள் தேவை, டயமண்ட் அந்த ரத்தனங்கள் தேவை, எல்லாம் அங்க கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாதை கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ நம்ம கர்த்தருக்கு இன்னைக்கு ஆராதனை செய்கிறோம். ஆமென். ஜேக்கப்க்கு 14 வருஷம் 20 வருஷம் ஆராதனை இல்லை. இவன் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இவனுக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென். இப்பொழுது அடுத்தபடியா தேர்ட் பார்ட்டுக்கு நான் வர்றேன். நேரம் ஆகிவிட்டது. 31,000 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். இதோ verse 1 முதலாம் வசனத்தை இங்கே கவனிக்கும் பொழுது இப்பொழுது என்ன சொன்னா 20 வருஷம் முடிஞ்சு விட்டது. 6 வருஷத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். 14 வருஷம் ஒண்ணும் கிடையாது. 2 மனைவிக்காக தான் வேலை செஞ்சிருக்கான். இப்ப 6 வருஷத்துல ஆண்டவர் லாபானை பார்த்து இவனை அதிகமாக ஆசீர்வதிச்சார். இப்பொழுது ஊருக்கு போகணும், வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கேட்கும் பொழுது வீட்டுக்கு போகிறவன் ஸ்டாப் பண்ணிட்டான். சாத்தான் எதையுமே ஸ்டாப் பண்ணுவான். நீங்க ஆவிக்கிற பதமா வர விட மாட்டான், கர்த்தரை ஆராதிக்க விட மாட்டான், ராப்சர்ல பங்கு பெற விட மாட்டான், உங்களை ஆவிக்கிற பதமா மாற்ற மாட்டான். இது பிசாசுடைய வேலை. அதெல்லாம் 6 வருஷம் ஸ்டாப் பண்ணிட்டான். கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்பொழுது நீங்க கவனிக்கும் பொழுது 1ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது அவனுடைய லாபானுடைய குமாரன் பேசுறாங்க. போங்க, அவனை பாருங்க, எல்லாம் இருக்கு, நம்மளா பாருங்க, நம்ம எப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம். எங்க அப்பா கூட எடுத்துட்டு போயிட்டான். எங்க அப்பாவுடைய ஆடு, எங்க அப்பாவுடைய ஆடு எல்லாமே எங்க அப்பா, எல்லாம் எங்க அப்பா தான். எங்க அப்பாவுடைய எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் அப்படி சொல்றதை இவன் காதால கேட்கிறான். அந்த காதால அந்த சத்தத்தை 1ஆம் வசனத்துல கேட்கிறான். 2ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். The second verse
லாபானுடைய முகத்தை யாக்கோபு பார்த்தபோது நேற்றே முந்த நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டு கண்டார். And Jacob beheld the countenance of Laban, and behold, it was not toward him as before. லாபானுடைய முகத்தை பார்த்து லாபானுடைய பேசுனா என்ன எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஒரு சந்தோஷமே இல்லை. பார்த்தவர் நம்மளை பார்த்த ஒரு ஸ்மைலிங் இல்லை. முகம் எப்படி இருக்குது கேட்ட கிடைக்கிற ஒரு மாதிரி பார்த்து கொடுக்குறாரு. முதல் நாடி வேறுபட்டு இருக்குது. அப்படி எதிர்த்தாலும் வந்து பார்க்கறது போல அப்படி போகும். பார்த்துட்டு பார்க்க என்ன இப்படி வித்தியாசமா இருக்கு. முகநாடி வேறுபட்டு முதலாவது லாபானின் குமாரர்கள் பேசுவதை கேட்கிறான். எங்க அப்பா கூட எல்லாம் அவரை எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் இப்ப ரொம்ப பெருசாயிட்டாரு. நாங்க தான் இப்படி இருக்கிறோம். இதோ அடுத்தபடியாக லாபானின் முகத்தை பார்க்கும்போது நேரத்தே முந்தா நாள் இருந்த மாதிரி தெரியல. முகத்துல ஒரு சந்தோஷம் இல்லை. பார்த்தா ஒரு ஸ்மைலிங் இல்லை. நான் ப்ரீச்சிங் பண்ணும் பொழுதே உங்க முகம் எப்படி இருக்கோ நீங்க பிரசங்கத்தை ரெகனைஸ் பண்றீங்களா இல்லையா உங்க முகமே காட்சி. நீங்க பிரசங்கத்தை லைக் பண்றீங்க, அதே பிரசங்கத்தை லைக் பண்றோம். நம்முடைய முகம் சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆதியில கழிவுறும். ஹல்லேலூயா. அவங்கள பிரசங்கம் பண்ணும் பொழுதே முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் பேசும் பொழுதே அவங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சோம். ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம், முகமே அதை காட்டிடும். காயினுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய பலியை அங்கீகரித்தான். முகநாடி வேறுபட்டது. காயினே முகநாடியா வேறுபட்டு இருக்குது. அவனை போல பலியை கொடுத்தா நான் ஒன்னு அங்கீகரிப்பேனே. ஆனாலும் அவனுடைய முகநாடி வேறுபட்டது. சவுலுடைய முகநாடி வேறுபட்டது. நமக்கு உள்ளத்துல சந்தோஷமா இருந்தா நம்முடைய முகம் சந்தோஷமா இருக்கும். எத்தனை விசுவாசம் இது அவருடைய நேசம் நம்மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இவனால லாபான் யாக்கோபை நேசித்தா. இப்பொழுது பார்க்கும்போது ஒரு அன்பான பார்வை இல்லை. இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க செய்கிறார். ஆமே அவர் தம்முடைய முகத்தை கொண்டே பிரகாசிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை கொண்டே பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம முகத்தை வந்து இதோ எதுனால் அவர் வந்து ஸ்மைலிங்கா நம்மளை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த மேகத்திலிருந்து அவனை நம்மளை ஸ்மைலிங்கா பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பிரைட் எப்படி இருக்கிறார். ஹல்லேலூயா. மன மலர்ச்சி முக மலர்ச்சியை தரும். ஹல்லேலூயா. ஆனா என்னுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து சேஞ்ச் வித்தியாசமாக இருக்கிறது. மூணாம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். அவங்க பேசுறத கேட்கிறான், இவன் முகத்தை பார்க்கிறான். இனிமேல் இங்கே இருந்து பிரயோஜனங்கள் இல்லை, நம்ம போக வேண்டியது. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் உங்களை பத்தி அவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, என்ன பத்தி நம்மளை பத்தி சொன்னாங்க, நம்ம ஊழியத்தை பத்தி சொன்னாங்க, நம்ம சபையை பத்தி சொன்னாங்க. எது சொல்றாங்களா நல்லதுக்கு தான். கர்த்தருடைய வருகை சீக்கிரம் வரட்டும். ஹல்லேலூயா. நம்ம அதெல்லாம் வந்து கவலைப்படல. நம்ம வந்து போக வேண்டிய இடம் இருக்குது. ஹல்லேலூயா. இங்க இருக்க வரைக்கும் சொல்லிட்டு தான் கிடப்பாங்க. சொல்லிட்டு இருக்கட்டும். அவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. அவர் எப்படி வந்தாருன்னு தெரியும். என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொல்றாரு, நீ எப்படி வந்தாங்க எனக்கு தெரியுங்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலில இருந்து அந்த உயர்வுல கொடுத்திருக்கிறேன். உயர்வுல இருந்து நான் காலில் போகலையே, அது பெரிய காரியம் தான். இன்னைக்கு அப்படி சொன்னது இன்னைக்கு தாழ்ல இருக்கு. அவர் தானே பெரிய ஆள் நினைச்சார். உலகத்துல என்ன பெருசு பண்றதுக்கு என்ன இருக்குது? நம்ம ஆண்டவர் தான் பெரியவர். அவளை பத்தி தான் நம்ம கரியா பேசணும். நம்மளை பத்தி நம்ம எப்பவுமே தாழ்த்திக்கிடும். நம்மளை பத்தி பெருமையா பேசக்கூடாது. அவங்களை குறித்து யார் யார் பெருமையா பேசுவாங்களோ அவங்களாம் ஆண்டவர் தாழ்த்தி போடுவார். பெருமைகளுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார். ஹல்லேலூயா. சில பெருமை பாசத்துக்கு பெருமை ஜாஸ்தி இருக்கும், மதிக்கிறது இல்லை மனுஷங்க. நமக்கு சத்தியம் இருக்குது. ஹல்லேலூயா. சத்தியம் தான் நமக்கு பெருசு. ஹல்லேலூயா. நம்ம பெரிய ஆள் கிடையாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நம்ம சின்ன ஆளு தான். நம்ம வந்து ரொம்ப லோ தான். ஆனா God is great. ஹல்லேலூயா. நம்ம அவரை குறித்து அவங்க பெரிய ஆளா இருக்கணும். நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்க, இவன் வந்து எழுதியிருந்தால் முகநாடி வேறுபட்டது. அவங்க அவிதமாக பேசிக் கொள்கிறார்கள். லாபானுடைய குமாரர்களை பார்க்கிறான், லாபானை பார்க்கிறான். மூணாவது கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உன் பிதா கர்த்தர் யாக்கோபை நோக்கி. இப்பொழுது ஆண்டவருக்கு தெரியும். God always knows the right time. Hallelujah. God is always right on time. Hallelujah. 14 வருஷம் ஆண்டவர் அவரை கூப்பிடல.
மனைவி விவாகம் பண்ணுறான், குழந்தைகளை பெறுகிறான், அவன் ரொம்ப பாடுபடுறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை கூப்பிடல. ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் கூப்பிடணும். ஹல்லேலூயா. இப்போ அவனுக்கு மோசமான நேரம் வந்திருக்கிறது. லாபானின் குமாரர்கள் அன்பா பழகுவதில்லை, வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. லாபானுடைய முகநாடியும் வேறுபட்டிருக்கு. இனிமேட்டு லாபான் கூட என்ன வாசம் பண்ணுறது அப்படி நினைக்கும் பொழுது கர்த்தர் அந்த ரைட் டைம்காக தான் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரைட் டைம் வரும் பொழுது கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. He heard the voice of God. எதிரே இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும். இப்படியான ஒரு சூழலை வரும் பொழுதுதான் கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். நீ வந்து ரிட்டர்ன் unto the land of my thy fathers. ஹல்லேலூயா. முதல் வசனத்துல பிரஷர், இதோ நெருக்கம் ஏற்படுகிறது. இரண்டாம் வசனம் பிரஷர், மூணாம் வசனம் வந்து ராப்சர். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரஷர் வந்திருக்குது. கவர்மெண்ட் அப்படி செய்யறது, இதோ அவங்க எப்படி செய்யறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறது. பிரஷர் பிரஷர் ராப்சர். ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் வந்து பிரஷர், செகண்ட் வேர்ட்ஸ் வந்து இன்னொரு பிரஷர், அதுக்கு மேல பிரஷர். இதோ மூணாவது வசனம் வந்து ராப்சர். ஹல்லேலூயா. உலகத்துல நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, ஜனங்களுடைய சுபாவங்கள் மாறும் பொழுது கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இத கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால் return. Hallelujah. Rapture is the return of those who have been there. Hallelujah. நீ திரும்பி நீ போ. Hallelujah. திரும்பி வரணும். ஒரு இடத்துக்கு வந்தா தான் நம்ம இடத்துக்கு திரும்பி போவோம். ஒரு இடத்துக்கு வரணும், அந்த இடத்துக்கு திரும்பி போகணும். நீங்க உங்க வீட்டுல இருந்து வந்திருக்கிறீங்க, சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க அங்க இருந்து வந்தனால தான் நீங்க அந்த இடத்துக்கு திரும்பி போறீங்க. இப்ப திரும்பி போன்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்? அந்த ஒரு இடத்துக்கு வந்தாதானே. அதே போல rapture is return. Hallelujah. உன்னால நாம் தேவன்ல இருந்தோம். Hallelujah. அவருடைய சிந்தையில இருந்தோம். Hallelujah. அங்க இருந்து இங்க அனுப்பி இருக்கிறார். திருப்பி அங்க போறோம், அந்த இடத்துக்கே போறோம். Hallelujah. I came from God, I go back to God. நான் தேவனுக்கு வந்திருக்கிறேன், தேவனுக்கு போ. தேவனுக்கு ஒரு ஆத்மா வராம தேவனுக்கு போக முடியாது. யாக்கோபு அங்க இருந்து வந்திருக்கான், land of Canaan, promised land ல வந்திருக்கான். திருப்பி promised landக்கு போறான். ஆமென். Rapture is return journey. Rapture is a return call for those before the foundation of the world with Jesus Christ. ஆமென். இப்பொழுது no altar, no worship எந்த கிடையாது. நீ பெத்தேலுக்கு போய் நீ வந்து என்றால் அங்கே வந்து உனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஆராதனை செய்ய என்று சொல்லுகிறார். ஆமென். நாலாம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியே தன் மந்தையத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் சீக்வென்ஸ் ஆஃப் டைம் பாருங்க. முதல்ல லாபானுடைய குமாரர்கள் வித்தியாசமா பேசுறாங்க, பொறாமையா பேசுறாங்க. இரண்டாவது லாபானுடைய முகம் நாள்வது. மூணாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். நாலாம் வசனத்துல தன்னுடைய மனைவி ராகேலையும் லேயாளையும் பிள்ளைகளை கூப்பிட்டு மந்தைக்கு கூப்பிடுறான். வீட்டுல இருக்க அங்க வாங்க மந்தைக்கு கூப்பிட்டு, லாபான் அப்பா செய்யறத பாத்தீங்களா, 10 முறை சம்பளத்தை மாத்தி இருக்கிறார், என்னை வஞ்சித்து 10 முறை. ஆனா கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார், கர்த்தருடைய தூதனானவர் எனக்கு தரிசனமாகி இவ்விதமாக என்றால் அவர் எனக்கு சொன்னார் என்று சொல்லுகிறார். 16ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றையும் தேவதூதர் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரிமுறைகளா இருக்கிறது. லாபானுக்கு செய்கிற யாவையும் கண்டு சொப்பனத்திலே கர்த்தர் சொன்னார் எனக்கு, நீ பார், லாபான் செய்யறதை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். 10 முறை சம்பளத்தை மாத்தி இருக்கிறான், பொறாமப்பட்டு உன் மேல பொறாமப்பட்டு அவன் விதமா செய்திருக்கிறான். ஆனா நான் உன்னை பார்த்து கொண்டு பாரு, ஆடுகள் பொழியும் பொழுது எல்லாமே கலப்பு நேரமும் பொழியுமா வருது. ஹல்லேலூயா. அதை யார் செய்தார்? கர்த்தருடைய தூதனானவர் செய்தார். அவருடைய ஏஞ்சல் ஃப்ரம் காட் இஸ் தி ஏஞ்சல் ஆஃப் காட். ஹல்லேலூயா. என்னுடைய சமூகத்தில் இருந்த ஒரு தூதன் அல்ல, அவர் கர்த்தருடைய தூதன். God himself. ஹல்லேலூயா. God in theophany. அவர் மாம்சத்திலே வருவதற்கு முன்னதாக, தேவன் மாம்சத்திலே வருவதற்கு தியாபனியாக இருந்தார். ஆவிக்குரிய சரீரத்திலே இதோ ஜாக்கப் கொஞ்சம், அது கர்த்தரிடமிருந்து வந்த ஒரு தூதன் அல்ல. இட் இஸ் தி ஏஞ்சல் ஆஃப் காட், கிரைஸ்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் என்ன சொன்னால், நான் வந்து என்றால் லாபான் செய்த பாரு, இட்ஸ் டைம் டு கோ, நீ இப்பொழுது புறப்பட வேண்டிய நேரம். ஸ்கியூஸ் வந்திருக்கிறது,
உபத்திரம் உனக்கு வந்திருக்கிறது, ஸ்கியூஸ் வந்திருக்கிறது, பிரஷர் வந்திருக்கிறது, நெருக்கம் வந்திருக்கிறது. இட் இஸ் a time for rapture. ஹalleluya. இது கர்த்தருடைய தூதனானவர் நமக்கு சொல்லும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார், அதனால நம்ம புறப்பட்டு போங்க. இவன் முன்னால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால சொன்னான்னா, நீர் வேணா போறோம், நாங்க எங்க அப்பாவெல்லாம் விட மாட்டோம், நாங்க வரமாட்டோம், நாங்களும் எங்க பிள்ளைகளும் வரமாட்டோம், நாங்க இங்கே தான் இருப்போம், நீர் வேணா போயிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இப்போ டைம் சரியான டைம் வந்துச்சு, அவங்க தனியா கூட்டிட்டு போய் சொல்றான். அப்பா இருந்து சொல்றேன் கூடாரத்தில் இல்லாத தனியா மந்தைக்கு கூட்டிட்டு போயிட்டு விளக்கமா சொல்லும் பொழுது அவங்க அதை அக்செப்ட் பண்ணாங்க. நான் எங்க அம்மா வீட்டிலே இருந்தேன், நீ வேண்டாம் போ, நான் வரேன் அப்படி சொல்லிடுவாங்க 2 பேரும். ஆனா இப்பொழுது டைம் கரெக்டா இருக்குது. அதனால இங்க வச்சு கூடாரத்தை வச்சு பேசக்கூடாது, தனியா போயிட்டு இருக்கா விளக்கம் சொல்றாங்க. கர்த்தர் எப்படி டீல் பண்றாங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் எப்படி டீல் பண்றாரு நீங்க பாருங்க. உங்க அப்பா கிட்ட கர்த்தர் இருக்காரு, அவங்க அப்பா செய்யற காரியத்தை பாருங்க. இதெல்லாம் விளக்கி சொல்லும் பொழுது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஹalleluya. இதுக்கு முன்னால ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால சொன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவங்க வேற ஒரு இடத்துக்கு வர மாட்டாங்க, புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இப்பொழுது கர்த்தர் அங்க அவன் கர்த்தர் எப்படி என்னை ஆசீர்வதித்திருக்காரு, கர்த்தர் என்னை எப்படி நடத்துறாரு பாரு, கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்ன ஆசீர்வதிக்கிறார் நீ பார்த்துட்டு தானே இருக்கிறா. உங்க அப்பா செய்யற காரியத்தை பாருங்க. உலகப்பரமான மனுஷன், சாதனை கிறிஸ்தவன், பேர் கிறிஸ்தவன், கர்த்தரை அறியவில்லை, கர்த்தரை பற்றி அறிந்திருக்கிறான். ஆனா கர்த்தரை தன் வாழ்க்கையில் அறியாத மனுஷன், அவனுடைய நேச்சர் எப்படி இருக்கு பாரு. கர்த்தர் என் கூட இருக்கிறார், எப்படி நடத்திக்கிறார். நம்ம கர்த்தர் சொன்னார் புறப்பட்டு போன்னு சொன்னார், நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். குடும்பத்தை ஆதாயம் பண்ணிட்டான். எதிரே குடும்பத்தை ஆதாயம் பண்ணோம், அது அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா. ஆதாயம் பண்ணணும், ஆண்டவரே அந்த கிருபையை தாரும். ஹalleluya. நான் என் வீட்டார் உங்கள் கர்த்தரையே சேவிப்போம். மனைவி பிள்ளைகள் எல்லாருமே ஆதாயம் பண்ணிட்டார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிபடியாக செய்து விட்டார். ஹalleluya. இப்பொழுது நம்ம புறப்பட்டு போக வேண்டும். ஹalleluya. ரிட்டர்ன், நீ திரும்பி போ. ஹalleluya. நீ எங்க இருந்து வந்த, திரும்பி போ. I am the God of Bethel. 13 வசனத்தை வாசிக்கலாம். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. ஆங்கிலத்தில் I am the God of Bethel. நான் பெத்தேலிலே உனக்கு தரிசனமான கர்த்தர். அதனால நீ என்ன சொன்னால், return unto the land of thy kindred. உன்னுடைய என்ன சொன்னால் தாப்பனுடைய இடத்துக்கு நீ திரும்பி போ. ஹalleluya. இந்த இயேசு சொல்றார், I am the God of Bethel. I am the God of rapture. Hallelujah. I am the God of resurrection. Hallelujah. I am the God of bride. Hallelujah. நான் உங்களுடைய தேவனாய் இருக்கிறேன். இதை நான் உங்களுக்கு rapture கொண்டு வர முடியும். திரும்பி போ. இப்பொழுது அந்த டைம் ஆயிடுச்சு. Hallelujah. எத்தனை பேர் நம்ம விரும்புறோம்? லோதாண்டே இருக்க நமக்கு விருப்பம் இல்லை. அவன் முகநாடி வேற மாதிரி இருக்கு. அவனுடைய பையனுடைய அவனுடைய குமாரனுடைய முகநாடி, அந்த கசின்ஸ் அவங்கெல்லாம் அவனுடைய பேச்சுகள் சரியில்லை. அங்கே இருக்க வாசமாயிருக்கு. டினாமினேஷன் இருக்க நமக்கு விருப்பம் இல்லை. ஹalleluya. இந்த உலகத்தின் மக்களோடு சேர்ந்து வாழ நமக்கு விருப்பம் இல்லை. நம்ம கர்த்தர் சொல்றோம். எதிராக சொல்றோம். ரீச்சர். ஹalleluya. நீ அங்க இருந்து தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கிறா, நீ தேவனுக்கு போக வேண்டும். ஹalleluya. கர்த்தர் நீங்க நம்ம பார்த்து அப்படி சொல்லுகிறார். எத்தனை பேர் கர்த்தர் அப்படி சொல்லுகிறார்? எத்தனை பேர் அந்த சத்தத்தை நம்ம கேட்க விரும்புகிறோம்? ரீச்சர் என்று இப்பொழுது ஆண்டவர் சொல்றார். அந்த டேஸ் நமக்கு மறுபடியும் வந்திருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த எழுந்து நீ வா. சாங் ஆஃப் சாலமன் முதலாம் பாட்டு 2:13. முதலாம் பாட்டு 2:13. காய் காய்த்தது, திராட்சைக்கொடிகள் பூப்பூத்து வாசனை பரிமளிக்கிறது. பிரியமே ரூபவதியே நீ எழுந்து வா. என் பிரியமே ரூபவதியே நீ எழுந்து வா. நீ எழுந்து வா. Arise my love, my fair one, and come away. என் பிரியமே நீ எழுந்து வா. நீ இந்த உலகத்தை விட்டு, இந்த டினாமினேஷன் பீப்புளை விட்டு, இந்த சாட்டன் சேடனை விட்டு, மனுஷனுடைய ஆளுகையை விட்டு நீ என்னத்துக்கு நீ வா. ஹalleluya. உனக்கு என்ன ஆடுகள் எல்லாம் பேத் மார்க் இருக்கிறது, புள்ளி கலப்படமான ஆடுகள் இருக்கிறது, வைஃப் அண்ட் சில்ட்ரன் இருக்குது, எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வா. ஹalleluya. நீ உன் மனைவி பிள்ளை உன் சர்ச் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். ஹalleluya. உங்களுக்கு சொல்லுகிறார். உன் மனைவி பிள்ளைகள் உன் குடும்பத்தையும் சபையும் கூட்டிட்டு வா, திரும்பி வா. ஹalleluya. நீ போதும், வலசவாயத்தில் இருந்தது போதும். ஹalleluya. சென்னையில் இருந்தது போதும். ரிட்டர்ன், எழுந்து வா. என் பிரியனே ரூபவதியை எழுந்து வா. ஹalleluya. எத்தனை பேர் கெட் ரெடி.
நீ ஆயத்தமாகு, நீ மேல போக ஆயத்தமாயிரு. மனைவி பிள்ளைகளுக்கு சொல்லுகிறான், எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கர்த்தர் சொன்னார், எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. லாபான பாரு, நம்ம இது எவ்வளவு நாள் தான் இங்கே இருக்கிறது. ஒரு முகத்துல ஒரு சிரிப்பு இல்ல, ஒரு புன்னகை இல்ல, ஒரு ஸ்மைலிங் இல்ல, வித்தியாசமா இருக்கிற வாசம் மனுஷனுக்கு இனிமேல் அடிமைப்பட முடியாது. God is mindful of us. கர்த்தர் நம்ம மேல நினைவாய் இருக்கிறார். 20 years இருந்தது போதும். 20 வருஷம் ரொம்ப காலமா இருந்துட்டோம். இனி நம்ம போக வேண்டிய நேரம். ஆமென். உன்னதம் பாட்டு 6:12 வாசிக்கலாம். நியாயத்துக்கு முன்னே ஆத்துமா என்னை அமினதாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. திரும்பி வா சூலமித்தியே, நான் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. இதோ கர்த்தர் பார்த்து சொல்றார், சூலமித்தியே நீ திரும்பி வா. சோலோமன் வந்து சூலமித்தியாளை நேசிக்கிறார். சோலோமன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அடையாளமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐ பிரைட் யூ. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம சூலமித்தியா இருக்கிறோம். திரும்பி வா. சூலமித்தியே திரும்பி வா. ஹல்லேலூயா. சூலமித்தியே திரும்பி வா, நான் உன்னை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு நம்மை பார்த்து, நீ லாபான் வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுற, 20 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வேலை செய்த, வெயிலையும் பனியிலையும் ஆடுகளை மேய்ச்சா, நீ எவ்வளவு உத்தமமா இருந்த. லாபான் உனக்கு என்ன வஞ்சனை பண்ணினா, 7 இயர்ஸ்க்கு பதிலா 14 இயர்ஸா மாத்திட்டான். உன்னுடைய ஆடுகள் எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டான். ஆனாலும் நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், உனக்கு நான் பே பேக் பண்ணியிருக்கிறேன், எல்லாத்தையும் திருப்பி தந்திருக்கிறேன். இப்பொழுது என்றால் அவனுடைய முகநாடி நேரம் அவனுடைய பிரஷர் கொடுக்கிறார். ஸ்கியூஸ் வந்திருக்கிறது. திரும்பி வா. ஹல்லேலூயா. நான் உன்னை பார்க்க வேண்டும். சூலமித்தியே திரும்பி வா. நாங்கள் உன்னை பார்க்கும்படி திரும்பி வா. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ நான் இருக்கிற இடத்துல நீனும் வா. ஹல்லேலூயா. இந்த உலகம் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப சீரட்டு போயிருக்கு. சென்டர் அண்ட் ஸ்டேட் பாலிடிக்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. மர்டர், எங்க பார்த்தாலும் மர்டர், டெத், diseases, பன்றி காய்ச்சல், சளி, இருமல், தொண்டவலி, பெஸ்டிலன்ஸ், வாதைகள், இதோட பிளேக்ஸ், பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறது, பயங்கரவாதங்கள் ஏற்படுகிறது. இந்த உலகத்தில் நீ இருந்தது போதும், திரும்பி வா, நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். சூலமித்தியே திரும்பி வா, நான் உனக்காக ஏற்படுத்தியிருக்கிற சந்தோஷத்துக்குள் பிரவேசி. Promised land வா. I am the God of Bethel. I am the God of rapture. உன்னை rapture நான் கொண்டு போக முடியும். மலர்ந்திருக்கிறார்.